Hi everyone. We extend a warm welcome to everyone who is attending this media career counseling with us. We hope you all are enthusiastic as we are to be better here with us. So now I would like to introduce Mr. Deepan, Vice President, Research and Development. Deepan possesses a unique combination of strong creative and technical skills. He has over than 10 years of experience in creative scripting, screenplay writing, 3D lighting and rendering, and XR/VR post-production. His notable works as movie director includes a Tamil language movie, Uyilondru. So we'll start the session now. Over to Deepan. Thank you, Preeti, for the introduction. Morning, everyone. Good morning. So, இன்னைக்கு வந்து Saturday, so everyone will be very relaxed and waiting for the meeting to get on. So, in the meeting வந்து the webinar will be very interesting because you are going to see what is the future of media. வாட் இஸ் மீடியா ஆக்சுவலி மீடியான்றது ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே வந்து ஒரு சினிமா இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டட்கான ஒரு ஸ்கோப் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். பட் அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்கவே போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து செஷனுக்கு போயிடலாம். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி கேன் சி தி ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ மீடியா இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ மீடியா இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னன்ற விஷயங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது நிறைய பேருக்கு என்ன பார்க்குவாங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இப்படி மட்டும் தான் லிமிட்டடாக பார்க்கக்கூடிய ஒரு வியூஸ் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி எங்கிருந்து தொடங்குச்சு, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மீடியா தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இப்போ வந்திருக்கீங்க, உங்க கூட சேர்ந்து வந்து ஒருத்தர் வந்து அட்டன் பண்ண போறாரு, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ இஸ் ஃப்ளஃபியும் வந்து உங்க கூட வந்து அட்டன் பண்ண போறாரு. இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட், உங்களை மாதிரியே வந்து கீனா நோட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஸோ ஐ திங்க் உங்க கூடயும் வந்து இவரும் டிராவல் பண்ணுவாரு. ஸோ பிஹோல்ட், உங்களோட அவர் கீனா வந்து அப்சர்வ் பண்ணுவாரு. ஓகே, லெட்ஸ் கெட் ஆன் டு தி செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பத்தி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து டூ மச் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லாம இருப்பாங்க. ஸோ இப்போ அட்டன் பண்றவங்க எல்லாருமே வந்து இல்லை இவங்களுக்கு இந்த நாலேஜ் கிடையாது, இவங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் டொமைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது சொன்னா புரியும் அப்படின்ற ஒரு லிமிடேஷன் இருப்பாங்க. பட் என்னோட வியூ என்னன்னா இது கொடுத்தா மட்டும்தான் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இது வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, இதை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில வந்து உள்ள தெரிஞ்சுக்கவே முடியும். ஸோ இப்படிதான் இருக்க இண்டஸ்ட்ரி, இப்படிதான் நான் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவே வந்து இதை நான் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிளைண்டா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி எப்படி தொடங்குச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆப்வியஸா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1760 இருந்து 1840 வரைக்கும் இருந்தது. ஆல்மோஸ்ட் 80 பீரியட்ஸ் வந்து 80 இயர்ஸ்க்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்து. ஸோ அந்த 80 இயர்ஸ்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல், அயர்ன் அண்ட் ஸ்டீல், டிரான்ஸ்போர்டேஷன், மைனிங், அக்ரிகல்ச்சர், இதோட growth, அதாவது தொடக்கத்துல இருந்து growth வந்து அப்பதான் இனிஷியேஷன், அப்பதான் விதை போடுறாங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம். அக்ரிகல்ச்சர் சொல்லாதீங்க, அக்ரிகல்ச்சர் ரொம்ப முன்னாடியே இருக்கு அப்படின்லாம் கரெக்ட். பட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்ற மாறினதுக்கு அப்புறமா அந்த மாற்றத்துல இருந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பூம் ஆனதுக்கான தொடக்கம் தான் அது. அக்ரிகல்ச்சர் அங்கிருந்து பூம் ஆச்சு, மைனிங் அங்கிருந்து பூம் ஆச்சு, டிரான்ஸ்போர்டேஷன் அங்கிருந்து பூம் ஆச்சு, அயர்ன் அண்ட் ஸ்டீல், டெக்ஸ்டைல், இது எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பூம் ஆச்சு. நீங்க அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேலை என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? மீடியா இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல வந்து டெக்ஸ்டைல் இருந்தது, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இருந்தது, அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங் ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த பீரியட்ல ரொம்ப அதிகமா பண்ணப்பட்டது. ஏன்னா வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, வேற இண்டஸ்ட்ரீஸே கிடையாது, இதுதான் இண்டஸ்ட்ரீஸ், அவ்வளவே தான். ஸோ அதை தாண்டி அந்த 80 இயர் பீரியட் தாண்டி வந்தோடனே செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ என்னன்னா அந்த எயிட்டி இயர் நடந்துகிட்டே இருக்கும்போது நிறைய இன்வென்ஷன்ஸ், நிறைய டிஸ்கவரிஸ், நிறைய ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், புது புது ப்ராடக்ட் கிரியேஷன், புது புது இனோவேஷன்ஸ், இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும்போது ஸோ செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அந்த ஃபேஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்தது எல்லாமே செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வந்து விதை போட்டது. ஸோ அடுத்தது எங்க தொடங்குது அப்படின்னா 1870 இருந்து 1914, அதாவது 44 வருஷம் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து தொடங்குது. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அயன், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எனர்ஜி, ஆட்டோமோட்டிவ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமொபைல்னா பாத்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ல ரொம்ப பூம் ஆச்சு. ஓகே, கார் ஃபோர்டு எடுத்துக்கோங்க, இல்ல வந்து யூ டேக் ஃபெராரி, இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பீரியட்ல வந்து தொடங்க ஆரம்பிக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் சின்னதா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஓல்ட் ஏஜ் கார்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனலா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது எல்லாமே வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து. சரி, நீங்க அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை தாண்டி அந்த ஜாப்ஸ் அக்ரிகல்ச்சர் மைனிங் தொடர்ந்து அடுத்து என்ன செக்டாருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கம்பெனிக்கு போகலாம். அயன் அண்ட் ஸ்டீல் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், அது செகண்ட்லேயுமே வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ ஆயில் செக்டார் ரொம்ப பூம் ஆச்சு. கெமிக்கல் ரொம்பவே இதாச்சு. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி இது எல்லாமே வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து. ஸோ அடுத்து நீங்க போனீங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு 44 இயர்ஸ். அடுத்த இயர் ஸோ அடுத்து போகுது அப்படின்னா தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ 1914 to 1960 ஒரு கேப் இருக்கு. அது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு வார். ஓகே, ஸோ அது வந்து பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஃபேஸ் இருந்துட்டு தான் போகும். ஸோ அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் நடக்காது. ஸோ வார் இருந்ததுனால அங்கே ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஸோ அந்த கேப் இருந்தது. அதுக்கப்புறம் தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், பயோடெக்னாலஜி, ரினியூவபிள் எனர்ஜி, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே வந்து தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது 1960 to 1990 30 வருஷம். இந்த 30 வருஷம் இவங்க தான் ரூலே பண்ணாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் போது ஐடியில் அந்த பர்டிகுலர் பீரியட்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் செம பூம், நல்ல ஒரு பூம் இருந்தது. ரொம்ப நிறைய பேர் வந்து அந்த செக்டாரை நோக்கி அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பார்த்துக்கோங்க, வார் முடிஞ்ச டைம்ல வாரோட இம்பார்ட்டன்ஸ், வெப்பனரியோட இம்பார்ட்டன்ஸ் வந்தோன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல அது எல்லாத்துக்கான ஒரு பெரிய புஷ் வந்து எல்லா கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தி சோ கால் தி கிரேட் நேஷன் யூஎஸ், யூரோப்பியன் நேஷன் எடுத்துக்கோங்க, இந்தியா எடுத்துக்கோங்க, ஆஸ்திரேலியா, எந்த கண்ட்ரி எடுத்தாலும் இந்த டிஃபென்ஸ்க்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆஃப்டர் தி வாருக்கு அப்புறம் வந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல. ஸோ இப்போ கரண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அதை பத்தி நம்ம இங்க நிறைய பார்க்க போறோம். ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ். இது வந்து ரொம்ப பயங்கரம். ஃபர்ஸ்ட் 3 விட இது ரொம்ப ரேபிடா போயிட்டு இருக்கு. அது நான் எப்படின்றத சொல்றேன் உங்களுக்கு. இதுல என்னென்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன், என்னென்ன சேஞ்சஸ்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செகண்ட் வந்து ஐஓடி, வெப்3. இந்த வெப்3ல தான் ஏஆர் விஆர், அதாவது ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி இதெல்லாமே வருது. பட் ஸ்டில் அது தனியா நாங்க ஏஐ வந்து பிரிச்சு போட்டு காட்டியிருக்கேன். பிளாக் செயின், ஓகே, 3D பிரிண்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது எல்லாமே வந்து இது இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு. பட் இதெல்லாம் ஹைலி நோட்டிசபிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து வரக்கூடிய சப் செக்டார்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நீங்க இந்த இது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல 80 இயர்ஸ் இருந்தது, செகண்ட் 44 இயர்ஸ், தேர்டு 30 இயர்ஸ் தான், ஃபோர்த்து பாத்தீங்கன்னா இப்போ 23 இயர் போயிட்டு இருக்கு. இது வந்து குறையுமா அதிகமாகுமான்னு பாத்தீங்கன்னா என்னோட கெஸ் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது அதிகம் தான் ஆகும். ஏன்னா ஏஐ வந்து ரூல் பண்ற ஆரம்பிச்சிருக்கு நிறைய இடங்கள்ல. யூ நோ வெரி வெல், சாட் ஜிபிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுல இருந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடாப்டேஷன். ஸோ ஏஐயோட ரோல் அதிகமாக இருக்கும். ஐஓடி யூனோ வெரி வெல், எப்படி வந்து இன்னைக்கு கேட்ஜெட்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸ்மார்ட் வாட்ச் ஆகட்டும், இல்லை ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஃபேன் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம இங்கிருந்து ரிமோட்ல இருந்தே ஆக்சஸ் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ஒன் ஆஃப் தி இது வந்து வெப்3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெப்3ல என்ன ஸ்பெசிஃபிக்கா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அடுத்து வி வில் கோ ஃபார் தி மீடியா ரெவல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ இதில் ஸ்பெஷலைஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஐஓடி இருக்கு, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஐ டோல்டு விஆர் இருக்கு, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, பிளாக் செயின் இருக்கு, கிரிப்டோ கரன்சி. ஸோ இது ஆல்மோஸ்ட் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். என்எஃப்டி, இந்த மூணுமே, கேம்ஸ், 3D பிரிண்டிங், ஸ்பேஸ் டெக், நியூரோடெக், ரோபோடெக். ஸோ இதை தாண்டி இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. பட் வெரி ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி எதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, திங்க் அபவுட் விஆர், ஏஆர், என்எஃப்டி, கேம்ஸ், 3D பிரிண்டிங், ரோபோடெக். இது எல்லாத்துக்குமே யூ நீட் 3D. தி பேஸ் இஸ் 3D. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ரோபோடெக் இருக்கு, அந்த ரோபோடெக் வந்து நீங்க வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னும் போது வாட் யூ நீட், டெஃபினெட்லி யூ நீட் 3D பிரிண்டர். ஆக்மெண்டட் ரியாலிட்டி வேணும் அப்படின்னா கன்ஃபார்மா யூ நீட் தி 3D பிரிண்டருக்கு பேஸ் வந்து 3D வேணும். ஸோ அந்த மாதிரி திஸ் மீடியா இஸ் கோயிங் டு க்ரோ அப்படின்றதுக்கான சாட்சி வந்து நான் உங்களுக்கு ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேயே நாங்கள் காட்டிடுறேன். தி நெக்ஸ்ட் திங் இஸ், இது வந்து மீடியா இண்டஸ்ட்ரின்னு எல்லாரும் சொன்னோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மீடியானோன்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது என்னன்னா சினிமா.
இதுதான் நிறைய பேருக்கு நிறைய ஸ்டீரியோ டைப்டான ஒரு தாட் இருக்கு. பட் மீடியான்றது வெறும் சினிமா மட்டுமே கிடையாது. உள்ள எவ்வளவோ இருக்கு. இப்ப நான் போட்டிருக்கிற லிஸ்டே கம்மி. இதுக்குள்ள இன்னும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங். நீங்க அதை பார்த்தாலே தெரியும். ரேடியோ ப்ராட்காஸ்டிங், பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அட்வர்டைஸ்மெண்ட், பிஆர், கேமிங், மியூசிக், இது எல்லாமே அனிமேஷன், இது எல்லாமே வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா ஏஆர்விஆர் போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. மீடியா அப்படின்னாலே ஒரு லிமிட்டட் மைண்ட் செட்லேயே இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் க்ரௌடுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, மீடியானா வெறும் ஒரு போர்ஷன் கிடையாது, நிறைய இருக்கு அப்படின்றது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மீடியா பத்தி தான் நம்ம ஓரளவுக்கு மேலோட்டமா பார்க்க போறோம், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஒரு மீடியான்றது இவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கு. நீங்க வந்து ஒரு டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் ரீடர், ஒரு ஜேர்னலிசம் படிச்சவங்க போகலாம். ஆங்கர் பண்றதுக்கு ஒரு விஜேஸ் போகலாம். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரேடியோ ப்ராட்காஸ்டிங் ஆர்ஜே, இப்போ இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆர்ஜேஸ் வந்து இதுல வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போறாங்க. ஸோ இது வந்து டோட்டலாவே வந்து இட் ஹாஸ் டு பி இன் வெரி டிஃபரெண்ட் வே. மீடியா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா பார்க்கணும். வெறும் ஒரே ஒரு போர்ஷனா மட்டும் பார்க்கவே கூடாது. கேம் இண்டஸ்ட்ரி இருக்கு, பிலிம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இந்த செக்டார்லாம் இருக்கு. இதுல போறதுக்கு எனக்கு டிகிரி இருந்தா போதுமா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ எனக்கு சோ ஒரு சர்டிஃபிகேஷன் இல்ல டிகிரி இது இருந்தா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆமா நான் விஸ்காம் படிச்சிட்டேன், ஸோ எனக்கு அது போதும். இல்ல ஸோ நான் வந்து சம் கோர்ஸ் படிச்சிருக்கேன், எடிட்டிங் படிச்சிருக்கேன், ஸோ அதனால எடிட்டர் ஆனா போதும், எனக்கு அது போதும். நான் ஒரு ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு ட்ரைனிங் சென்டர்ல நான் ஒரு எடிட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ஸோ தட் இஸ் என்ன ஃபார் மீ அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெறும் டிகிரியோ சர்டிஃபிகேட்டோ வில் நாட் உங்களை ஜட்ஜ் பண்ணாது. ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி ஒரு ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்னா வெறும் டிகிரி மட்டும் வச்சு யூஸே கிடையாது எங்களுக்கு. நீங்க டிகிரி வச்சு நாங்க ஜஸ்ட் பார்க்க தான் முடியும், ஸ்கோர் இருக்கு, ஓகே படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு ஒரு ஐடியா தான். பட் வாட் ரியலி மேட்டர்ஸ், இங்க நாங்க என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா ஸ்கில். ஒரு எடிட்டர் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஃபுட்டேஜை கொடுத்து எடிட் பண்ண சொல்லுவோம். பண்றியா? பண்ணு. அடுத்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு போட்டோகிராஃபி பண்ண தெரியும், சினிமாட்டோகிராஃபி பண்ண தெரியும் அப்படின்னா ஒரு வீடியோ ஷூட் பண்ணி காட்டு. இல்ல எனக்கு வந்து ஸ்கிரீன் பிளே தெரியும் அப்படின்னா ரைட் ஸ்கிரீன் பிளே, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணி காட்டு. ஸ்கிரிப்ட் எழுதி காட்டு. கேம் தெரியும் அப்படின்னா கேம்க்கான டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடு, கேம் டிசைன் பண்ணி கொடு, கேம் ஸ்டோரி கொடு, அதோட டைனமிக்ஸ் கொடு. ஸோ இதெல்லாம் அவன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வெதர் ஹி ஹாஸ் தி ஸ்கில் இஸ் தேர் ஆர் நாட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது ஆல்ரெடி அவன் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தான் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ டிகிரி இஸ் நாட் அட் ஆல் எனஃப். ஸோ யூ நீட் ஸ்கில். வெறும் ஒரு சர்டிஃபிகேட்டோ டிகிரியோ பத்தாது. அசோசியேட்டட் வித் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இந்த இப்ப இது வந்து ஒரு டிகிரி வந்து போதுமா அப்படின்னு பார்த்தோம். தெர் ஆர் லாட் ஆஃப் இது. இப்ப அடுத்து வந்து நீங்க போறது வந்து எக்கானமி அண்ட் ஈகோ சிஸ்டம் ஒரு டாபிக் போறோம். அதுல என்ன என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ மீடியா செக்டார்ஸ் இருக்கு, டெலிவிஷன் இருக்கு, அனிமேஷன் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். ஸோ ஒரு எக்கனாமிக் மாடல் அப்படின்னும் போதே இது நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரியாத ஒரு இதுவா இருக்கும். பட் இஃப் யூ லிசன் கீனா லிசன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி இது. ஓகேவா? கிக் எக்கானமி, ஷேரிங், அட்டென்ஷன், கிரியேட்டர், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னாலே ஒரு சுற்றுச்சூழல். ஓகேவா? ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருக்கும். ஓகேவா? ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி எக்கானமி, ஒரு ஃப்ரெண்ட்லி ஈகோ சிஸ்டம் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? அதுக்குள்ள நீங்க பேசிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஈகோ சிஸ்டம், அந்த சுற்றுச்சூழல் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா போயிடும். இப்போ வந்து ஒரு கிரியேட்டர் எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கோங்க. கிரியேட்டர் எக்கானமினா என்ன ஜென்ரலா? வெரி சிம்பிள். இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃபுளுசர், யூடியூப்ல வராங்க, இன்ஸ்டாகிராம்ல வராங்க. இன்னைக்கு வந்து டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி எத்தனையோ வந்து ஆப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சைட்ஸ் இருக்கு. இது எல்லாமே கண்டென்ட் கிரியேஷன் சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட்டர் எக்கானமின்னு சொல்லலாம். ஸோ நாலேஜ் எக்கானமி அப்படின்னா வெறும் நாலேஜ் மட்டுமே ஷேரிங். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு நல்ல டாப்பர்ஸ், ஓகேவா, எல்லா காலேஜ்ல இருந்துமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அது ஈகோ சிஸ்டம். தட் இஸ் வால்ட் நாலேஜ் எக்கானமி. அவங்க பேசிக்கிறது எல்லாமே வெறும் நாலேஜ் பத்தி தான் பேசுவாங்க. இதுவே வந்து வெறும் கேம்ஸ் பத்தி மட்டும் பேசுறவங்க, கேம்ஸ் விளையாடுறவங்கள மட்டும் ஒரு வீட்டுல தங்க வச்சோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அவங்க வெறும் கேம்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. தட் இஸ் கேம் ஈகோ சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி நீங்க விர்ச்சுவல் எக்கானமி, ஷேரிங் எக்கானமி, அட்டென்ஷன் எக்கானமி, இந்த மாதிரிலாம் பார்ப்போம். அட்டென்ஷன் எக்கானமின்றது அசோசியேட்டட் வித் கிரியேட்டர் எக்கானமி. அட்டென்ஷன் இருந்தாதான் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்க வந்து பாக்குறீங்க, திஸ் இஸ் அட்டென்ஷன் எக்கானமி ஈகோ சிஸ்டம். நீங்க பார்க்கும்போது இப்போ யூடியூப்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு ஒரு மதன் கௌரி மாதிரி ஒரு பர்சன், இல்ல வந்து இர்ஃபான் மாதிரியான பர்சன் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து யூடியூப்ல வந்து நிறைய யூசர்ஸ் போய் பார்ப்பாங்க. போய் பார்க்கும்போது என்ன ஆகுது? ஈ வில் புட் ஆட். ஸோ இந்த அட்டென்ஷன் எக்கானமில ஈ வில் லேர்ன். ஸோ அந்த ஈகோ சிஸ்டம் பத்தி நான் சொல்றேன் எப்படின்றத. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்.
நம்ம வந்து ஒரு கேமரா மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கோம். கேமரா இதுதான் எண்ட் யூசர். ஸோ நான் தான் கேமரா வாங்குறேன், கேமரா மேனுஃபேக்சர் இருக்கான். இது வந்து ஒரு தனி ஈகோ சிஸ்டம் உருவாக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதே தான் எல்லாத்துக்கும் வரும். நான் கேமரான்றது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கிரியேட்டர் எக்கானமிக்கும் இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி விர்ச்சுவல் எக்கானமி, தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்குமே இதே தான். ஜஸ்ட் இமேஜின், கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு கேமராவை சுத்தி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னு பாருங்க. ஒரு கேமரா மேனுஃபேக்சர் பண்ணியாச்சுன்னா அதை தொண்டது என்னென்ன பிசினஸ் வருது பாத்தீங்க அப்படின்னா, பேட்டரி பிசினஸ் அது கூடயே இருக்கும். அது கூட சார்ஜர்ஸ் இருக்கும். அந்த பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் சார்ஜர்ஸ் இருக்கும். கேமரா கூட கவர் இருக்கும், பேக்ஸ் இருக்கும், லென்ஸ் கிளாத், லென்ஸ் கிளீனர்ஸ், ஃபில்டர்ஸ், பாக்ஸ், ஹார்ட் டிஸ்க், மெமரி கார்டு, அது கூட வந்து சர்வீஸ் சென்டர்ஸ், காம்பனன்ட்ஸ் விற்கிறது, ஆக்சசரிஸ், இந்த மாதிரி ஒரு கேமராவை சுத்தி எண்ட் யூசருக்கு போறதுக்குள்ளேயே அந்த கேமராவை சுத்தி ஒரு தனி ஈகோ சிஸ்டம் இருக்கு. ஓகேவா, நிறைய இருக்கு. அது நம்ம இமேஜின் பண்ணாத அளவுக்கு க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இனோவேஷன் நடக்க நடக்க நடக்க, ஆப்ஷன்ஸ் வர 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 இந்த ஈகோ சிஸ்டம் க்ரோ ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ கேமரான்றது ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் தான். ஆனா அதை சுத்தி சின்ன சின்ன சப் ப்ராடக்ட்ஸ், கிளை, அந்த மாதிரி உருவாகிக்கிட்டே இருக்கும் பிரான்ச்சஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஈகோ சிஸ்டம் இஸ். ஒரு சின்ன ப்ராடக்ட்டை ஒரு சென்டரா வச்சுட்டு அதை சுத்தி நிறைய விஷயங்கள் உருவாக்கப்படுது. ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளா ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே தான், கேமரா எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஒரு கவர் இருக்க போகுது, பவுச் வருது, உங்களுக்கு வந்து மேல வந்து இந்த ப்ரொடெக்டிவ் கிளாஸ் வரப்போகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னைக்கு லைட்ஸ் வருது, என்னென்னமோ வருது. நீங்க வந்து டிஜிட்டல் மீட்டர்ஸ் கொண்டு வராங்க, தெர்மோமீட்டர் மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஐபோனுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலான்றாங்க. எக்ஸ்டர்னல் கேமரா, பைனாகுலர்ஸ் வருது. இது எல்லாமே ஆக்சசரி. இது எல்லாமே எப்படின்னா, இது எல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதை சுத்தி ஒரு தனி ஈகோ சிஸ்டமே உருவாகுது. இது ரொம்ப முக்கியம். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து சின்ன பசங்களுக்கு சொல்ல வேண்டாம், இது அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வெரி ஷார்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் சொல்றது. ஐ எம் நாட் கன்ஃபியூசிங், ஐ பிலீவ். ஓகே, ஸோ இந்த கேமராவை சுத்தி ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதே இதுக்கு யூ கோ டு தி அடுத்து நம்ம இப்ப நீங்க டிராவல் பண்ண போறது வந்து லைக் ஐ செட் கிரியேட்டர் எக்கானமி. ஒரு இன்ஃபுளுசர் இருக்காங்க, கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க, யூடியூப்ல போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. ஸோ இது என்னன்னா, இந்த மீடியா செக்டாருக்கான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து ஒரு வக்கீல் எடுத்துக்கோங்க, ஒரு ஆடிட்டர் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே வந்து செல்ஃப் சஸ்டெயினா பண்ண முடியும். எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி பிளம்பர்ஸ், இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டெயின். யாரும் வேலை கொடுக்கலனாலும் தே கேன் சர்ச் ஃபார் தி ஜாப். ஒரு ஃப்ரீலான்சிங்காவோ இல்ல வந்து ஏதோ ஒரு ஈகோ சிஸ்டம்லாம் அவங்களால ஒர்க் பண்ணிட முடியும். ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க மீடியால படிச்சா செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி கிடையாது, யாரு வேலை கொடுப்பா, மீடியாவுக்கு போனா மட்டும்தான் அப்படின்ட்டு. திருப்பி நான் சொல்றேன், அந்த மீடியான்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய அம்பரலா டேர்ம். அது கீழே அனிமேஷன் இருக்கு, கிராஃபிக்ஸ் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே தே கேன் கான்சென்ட்ரேட். ஸோ அப்படின்னும் போது செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னும் போது மீடியாவுக்கு ஈக்குவலன் டு நான் சொன்ன அந்த சிஏ, வக்கீல், இந்த மாதிரி ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி டொமைன்ஸ் இருக்கிற மாதிரி கிரியேட்டர் எக்கானமி, விர்ச்சுவல் எக்கானமிக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறையவே இருக்கு. ஸோ இதுக்கான செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு டவுட் இருக்கிறவங்களுக்கு, நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை இல்லை பட் ஹவு கேன் ஐ சர்வை அப்படின்னா, யூ திங்க் இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து போட்டோகிராஃபி கம்பெனி வந்திருக்கு பாருங்க. பர்த்டே போட்டோகிராஃபிக்கு மட்டும் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோகிராஃபின்றது காமன் டேர்ம். ஓகேவா, ஆனா இன்னைக்கு அந்த போட்டோகிராஃபியை சுத்தி ஒரு தனி ஈகோ சிஸ்டம் உருவாக்கிட்டாங்க. என்ன, பர்த்டேக்கு, மேரேஜுக்கு, ப்ரீ மேரேஜ், போஸ்ட் மேரேஜ், வேற என்ன, வேற என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷலைஸ்டா இன்னைக்கு வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஈவெண்ட் மேக்கர்ஸும். இந்த செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி வந்து இந்த ஈகோ சிஸ்டம் அழகா கொடுத்துருக்கு கிரியேட்டர் எக்கானமி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது விர்ச்சுவல் எக்கானமி. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம டிராவல் பண்ண போறது அதிகமா. ஸோ இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விர்ச்சுவல் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் திங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதிகமா பிளே பண்ணிட்டு வரது விஆர், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, மெட்டாவர்ஸ். மெட்டாவர்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இது வந்து மெட்டாவர்ஸ்ன்றது தெரியாது. ஃபேஸ்புக் வந்து இனிஷியேஷன் கொடுத்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டில் அவங்களோட டார்கெட்டே வந்து 2020 2030 தான் பயங்கரமா வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஃபயர் ஆகும். பட் ஸ்டில் க்ரோயிங். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டீசென்ட்ரலாண்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில இல்ல, அந்த அளவுக்கு கேம் ஈகோ சிஸ்டம் கிடையாது, கேம் வச்சு வந்து ஒரு பெரிய கரியர் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் கோ அண்ட் சர்ச். இன்னைக்கு எவ்வளோ கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கு. ட்ரை டு கன்சாலிடேட் அண்ட் புட் இட் இன் அனதர் செஷன். பட் வந்து எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, எவ்வளோ நீங்க வந்து லீடிங் இருக்கக்கூடிய கம்பெனிஸே வந்து இன்னைக்கு கேம் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. தி சோ கால்டு எம்என்சிஸே எடுத்து பண்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்என்சிஸே. ஸோ கேம் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்க் ஐபிஎல் என்ன கேமா இல்லையா, இட்ஸ் அ ஸ்போர்ட். ஓகே, தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் கேம் அண்ட் ஸ்போர்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு ஐபிஎல் இருக்கு, ஐபிஎல் இஸ் ஏர்னிங் ரைட்.
இன்னைக்கு ஆப்ஸ் பார்த்துக்கோங்க, Dream11 இருக்கு, MPL இருக்கு, இது எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஹேவ் தி பொட்டன்ஷியல். அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு எக்கானமி இருக்கு. ஸோ தே ஆர் டூயிங் எவ்ரி திங் இன் அ வெரி குட் மேனர். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் டிஜிட்டல் கரன்சிஸ். ஸோ பிட்காயின்ஸ் தெரியும் உங்களுக்கு, டிஜிட்டல் நிறைய லைட் காயின்ஸ், பிட்காயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சிமுலேஷன்ஸ், இந்த மெட்டாவர்ஸை பேஸ் பண்ணி சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன விஆரை போட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு பிடிஎஸ்டி மாதிரி ஒன்று இருக்கு, ஒரு போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மைண்ட் செட் இதாகல, இல்லை ஏதோ ஒன்றுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னும் போது என்ன பண்றாங்க, நீங்க சிமுலேஷன்ல போட்டு உட்காந்துக்கிறாங்க. மெடிசன் இல்லாம டேப்லெட்ஸ் வந்து மேபி ஆட் ஆன் எடுத்துக்கிறாங்க, பட் ரொம்ப மினிமலா. இதோட இமீடியட் ரெக்கவரி பண்றதுக்கு இன்னைக்கு விஆர் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிகல் சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. என்எஃப்டி, நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு வந்து இந்த பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ் வெளியில வருதோ இல்லையோ, மெட்டாவர்ஸ் எந்த அளவுக்கு வெளியில வருது இல்லையோ, பட் திங்க் NFTs is going to be the future. NFTs is very powerful. வந்து ஒரு யூனிக்னஸ், ஒரு கிரியேட்டருக்கு யூனிக்னஸ். இன்னைக்கு வந்து விர்ச்சுவல் எக்கானமி இருக்கு, கிரியேட்டர் எக்கானமி இருக்குன்னா NFT is going to rule. நீங்க எல்லாருக்குமே வந்து நாளைக்கு வந்து அது ஒரு பிளட் ஆயிடும், ஆக்சிஜன் பிளட் மாதிரி ஆயிடும் NFTஸ்ன்றது. we will talk about NFT in a very separate session. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் எக்கானமில இதெல்லாம் இருக்கு, இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். சிமுலேஷன், NFT, டிஜிட்டல் கரன்சி, இதெல்லாமே பண்ண போறோம். மீடியா அண்ட் ஏஐ அப்படின்ற ஒரு இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு விர்ச்சுவல் எக்கானமினா பேஸா என்னன்னு பார்த்தோம், கேம்ஸ் இருக்கு, மெட்டாவர்ஸ் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இதில் நான் எப்படி வந்து ஏர்ன் பண்ண முடியும், இதுல எப்படி நான் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி கேமரா எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி நிறைய விஷயங்கள் வந்துடும். ஓகேவா? ஒரு விஆர் இருக்கு அப்படின்னா அந்த விஆர், நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த விஆர் இருக்குன்னா அந்த விஆரை சுத்தி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கான வந்து கவர்ஸு, இந்த கிளீனிங் கிட், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து ஃபோக்கஸ் ஆகி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஏஐ வந்திருக்கு, ஒரு இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் வருது. மீடியா அண்ட் ஏஐ எப்படி லிங்க் பண்ணலாம், மீடியா அண்ட் ஏஐக்கு வந்து இருக்கா, லிங்கேஜஸ் இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இருக்கு, லிங்கேஜஸ் இல்லாம கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்றாங்க அப்படின்னா, மீடியா ஏஐ யூஸ் பண்ணி ஆர்ட் கிரியேட் பண்றாங்க, டிஜிட்டல் ஆர்ட். நிறைய பேர் பார்த்துருவீங்க. இப்போ கொல்கட்டா பேஸ்ட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்து இது பண்ணிருப்பாரு, எக்ஸ்கியூஸ் மீ, கொல்கட்டா பேஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு புது ஆர்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு, என்டையர்லி மேட் இன் ஐஏ. வெரி பியூட்டிஃபுல். அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் ஜென்ரேஷன், ஒரு என்டையர் மியூசிக், ஒரு 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 பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிம்க்கு என்டையர் மியூசிக்கே வந்து ஏஐ பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி, இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு நம்ம ஏஐ வந்து. ஜென்ரலா வந்து கிரியேட்டிவ் பீப்புளுக்கு வந்து ஏஐ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்பயும் சொல்றேன், கிரியேட்டிவ் பீப்புள், இந்த கிரியேட்டிவ் ஒரே ஒரு டொமைன், ஓகேவா, இந்த ஏஐல த்ரெட்டன் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசே அக்ரிகல்ச்சர், எனிதிங், அதெல்லாமே ஒத்துக்கிறேன். பட் டிஜிட்டல் வேர்ல்ட்ல எந்த ஒரு டொமைனை வந்து த்ரெட்டன் பண்ண முடியாதுன்னா, கிரியேட்டிவ் டொமைனை த்ரெட்டனே பண்ண முடியாது. இவங்க வந்து அதை அசோசியேட் பண்ணிக்கலாம், என்ஹான்ஸ் பண்ணிக்க மட்டும்தான் ஏஐ. ஏஐ வில் நெவர் கிரியேட். நீங்க வந்து ஒரு படம் எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரன் எடுத்துக்கோங்க, இல்ல ஏதோ ஒரு படம் எடுத்துக்கோங்க. அந்த படத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து செல்ஃபா திங்க் பண்றக்கூடிய கேப்பபிலிட்டி வந்திருக்கும் அப்படின்றத அச்சீவ் பண்ணிட்டோம், மற்ற எதுக்குமே வரல, அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தனிமைப்படுத்தி தான் ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. முன்னுமே, அதாவது ஃப்ரண்ட்ல வச்சு காட்டியிருப்பாங்க. ஸோ இவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் திங்க் பண்ற கேப்பபிலிட்டி கொண்டு வந்திருக்கும், தட் இஸ் வாட் வி டிட் இன் தி கிரியேஷன் அப்படின்ற மாதிரி இந்த படங்கள்ல காட்டியிருப்பாங்க. செல்ஃப் திங்கிங்ன்றது நாட் அன் ஈஸி ஒன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 இயர்ஸ்க்கு ஏஐ அதாவது பண்ண முடியாது. மேபி இன் ஆஃப்டர் 50 or 100 இயர்ஸ் அதை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம், பட் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் டேம் ஷோர், அந்த இமேஜினேஷன், அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏஐக்கு கிடையாது. ஏஐக்கு நம்ம தான் டேட்டா ஃபீட் பண்ணோம், அதுல இருந்து தான் அதை ரேண்டமைஸ் பண்ணி கொடுக்க போதே தவிர தானா உருவாக்கி பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்து கிடையாது. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஹியூமன் பிரெயின். இட் கேன் மிமிக், தட்ஸ் இட். ஸோ மியூசிக் ஜென்ரேஷன் கன்ஃபார்மா இட் வில் நாட் பி அ த்ரெட். நீங்க அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அனிமேஷன், இன்னைக்கு வந்து அனிமேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சி, ஒரு மோஷன் கேப்சர் சூட் போட்டு பண்றதுன்றது நாட் அன் ஈஸி ஒன், வெரி காம்ப்ளெக்ஸ். பட் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஏஐ மூலியமா வந்து மார்க்கர்லெஸ், வெறும் வெப்கேமோ இல்லை ஏதோ வச்சுட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னாவே என்ன ஆகும், மோஷனை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு 3D மாடல்ஸ்க்கு வந்து எடுத்து கொண்டு போய் சேர்த்துறது, ரீடார்கெட்டிங் பண்ணிடுது. ஒன்றும் இல்லை, சிம்பிள் யூடியூப் எடுத்துக்கோங்க. முன்னாடியெல்லாம் கிரீன் மேட்டர் மோலுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம், 10-15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக்லாம் கிரீன் மேட்டர் மோல்ன்றது ஒரு ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் டாஸ்க். இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் எடுங்க, ஓப்பன் பண்ணீங்கன்னாவே, இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பண்ணீங்கன்னாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரீன் ரிமூவல் வந்து, பேக்ரவுண்ட் ரிமூவல் வந்து வருது. ஜூம் எடுத்துக்கோங்க, இல்லை எது எடுத்தாலும் பேக்ரவுண்ட் ரிமூவல் வந்து இன்னைக்கு ஈஸி ஆயிடுச்சிங்க, பிகாஸ் ஆஃப் ஏஐ.
இந்த ஏஐ இன்டகிரேட் பண்ணதுனால தான் ஏஆர் அண்ட் ஏஐ இன்டகிரேட் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் ஆக்சிலரேட்டிங். இன்ஃபேக்ட் ஏஐ வந்ததுனால மீடியா இஸ் ஆக்சிலரேட்டிங். யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட். ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, வந்து ஒரு மிட் ஜேர்னி இருக்கு அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதை யூஸ் பண்ணி என்ன எடுக்கலாம், அதை யூஸ் பண்ணி என் ப்ராடக்ட் பண்ணலாமா, இல்ல ஜஸ்ட் நம்மளோட ஐடியேஷனுக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஏஐ பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. கிரியேட்டர் எக்கானமி, விர்ச்சுவல் எக்கானமி மட்டும்தான், இந்த கிரியேட்டிவிட்டி, இந்த கிரியேட்டிவ் டொமைன் மட்டும்தான் ஏஐ பார்த்து பயப்படாத ஒரே டொமைனா இருக்கு. ஏன்னா இட் கேன் நெவர் ரீப்ளேஸ் தி ஹியூமன் திங்கிங். அடுத்து கேம்ஸ். ஆப்வியஸ்லி யூனோ, ஒரு வந்து என்பிசி நான் பிளேயபிள் கேரக்டர் கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னா இதுக்கான ஐடியேஷன் எல்லாமே வந்து இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஏஐ எடுத்து கொடுக்குது. ஸோ ஏஐ இஸ் யூஸ்ஃபுல் இன் மீடியா இன் மெனி வேஸ். இது வந்து பிரீஃபா பார்த்துருக்கோம். we will go on to the next thing. So companies using the future tech அப்படின்னு பார்த்தோம். சரி, நான் வந்து விர்ச்சுவல் எக்கானமி பேசினேன், கிரியேட்டர் எக்கானமி பேசினேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அட் தி லாஸ்ட். அதை வந்து ஒரு ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து இந்தியாவில் இந்த ஃபியூச்சர் டெக், அதாவது இது வேர்ல்டு ஆஸ் வெல் அஸ் இந்தியா எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபேஸ்புக் வந்து ஆப்வியஸ்லி விஆர், ஏன்னா ஆக்குலஸ் இஸ் தி ஓனர் ஆஃப் ஆக்குலஸ். ஓனர்ன்றதை அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஆக்குலஸ் இவங்க தான் வந்து இப்போ ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ அதனால விஆர் தே வில் கான்சென்ட்ரேட். ஸோ அடுத்து கூகுள் வந்து ஏஆர் விஆர், மைக்ரோசாஃப்ட் ஏஆர் விஆர், ஹோலோலென்ஸ் இருக்கு. ஆப்பிள் கிளாஸஸ் இன்னும் வரல, பட் ஐ திங்க் தட் வில் சேஞ்ச் அ லாட். வந்துகிட்டு இருக்கு. ஸ்னாப், மேஜிக் கிளிப், இந்த மாதிரி பிஎம்டபிள்யூ, அடிடாஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோ அண்ட் செக் இன் தி இன்டர்நெட். தீஸ் பீப்புள் ஆர் யூசிங் தி டெக்னாலஜி, ப்ரொவைடிங் தி சஃபிஷியன்ட் ஆக்சசரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ரிசர்ச்சிங், இதெல்லாமே பண்றாங்க. ஸோ ஜென்ரலாவே இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 120 ரூபா டிக்கெட்டு, ஒரு 500 ரூபா செலவு பண்றோம்னா 10க்கு 1000 வாட்டி யோசிப்போம். கரெக்டா? 10க்கு ஒரு 1000 வாட்டி யோசிச்சு தான் செலவு பண்ணுவோம். ஒரு படத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ரிவ்யூ பார்த்துட்டு தான் போவோம். ஸோ நம்ம ஒரு 100 ரூபா 200 ரூபா செலவு பண்றதுக்கு அத்தனை வாட்டி திங்க் பண்றோம் போது, இமேஜின் மில்லியன்ஸ், நாட் மில்லியன்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு டெக்னாலஜி. ஸோ அப்ப எப்படி ஒரு அனலைஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. ஸோ இது வந்து மிஸ்டேக் நடக்காதா, அவங்க ஃபெயில் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்பீங்கன்னா, கன்ஃபார்மா ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியா போகும்போது ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸ், ஃபோர் ரன்னர்ஸ், ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ தே வில் நெவர் மேக் திஸ் இண்டஸ்ட்ரி கோ டவுன். கொஞ்சம் லேட் ஆகலாம், ஏன்னா நிறைய இன்வென்ஷன்ஸ், நிறைய இன்னோவேஷன்ஸ், நிறைய வந்து புதுசா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். ஏஆர் கிளாஸஸ் ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருக்கும், பட் இன்னும் வரல. ஜியோ கிளாஸஸ் வெயிட்டிங்ல இருக்கும், இன்னும் வரல. இது எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. பட் ஒன்ஸ் வந்த உடனே இதோட ஈகோசிஸ்டம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஸோ வாட் தே வில் மேக் இஸ் தே வில் பிரிங் திஸ் இண்டஸ்ட்ரி டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்தியாவில் பாருங்க, டாடா எலிக்ஸி, பிளிப்கார்ட், மஹிந்திரா, இவங்க எல்லாருமே இந்த ஏஆர் விஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, who will be doing this AR VR apps அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எய்தர் இன்ஹவுஸ், ஒன்னு அவங்களே உள்ள வந்து ரெக்ரூட் பண்ணி பண்ணணும். ஸோ இதை நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க வந்து க்ரோ ஆகுது, பர்த் ஆகுதுன்ட்டு, இந்த எவல்யூஷன் அண்ட் பர்த் ஆஃப் ஜாப்ஸ் எங்கன்ட்டு. ஸோ இவங்க டாடா, ஒரு மஹிந்திராக்கு வேணும் விஆர் அப்படின்னா, எதர் தே வில் ரெக்ரூட் விஆர் ஆப் டெவலப்பர், இல்ல அப்படின்னா ஒரு விஆர் ஆப் டெவலப்பிங் கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ண போறாங்க. ஆப்வியஸா உங்களுக்கு என்ன ஆகுதாங்க அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பர்த் ஆகுது. ஸோ திஸ் இஸ் இந்த வீடியோ, நீங்க இந்த லிஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். ஓகே, இவ்வளவு பண்றாங்களா, இவ்வளவு பேர் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு சப் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க, அதுக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப இந்த விஆர்ஆர் பேஸ் பண்ணி ஈகோ சிஸ்டம் குரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நான் லிமிட்டடா போட்டிருக்கேன், சின்ஸ் பிபிடியில போட முடியாது அப்படின்ட்டு. பட் ஐ ஹவ் அ லாட் ஆஃப் மோர் தென் 200-300 கம்பெனிஸ்க்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா அண்ட் அப்ராட்ல. இன்ஃபேக்ட் ஓவரால் எடுத்தீங்கன்னா 1000 கம்பெனிஸ் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தி நெக்ஸ்ட் திங் வந்து ஏஆர் விஆர் அண்ட் கேம் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்றத மேலாட்டமா பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 2017 எவ்வளவு யூஸ் பண்ணாங்க, 2020 எவ்வளவு யூஸ் பண்ணாங்க, இன்னைக்கு 2022 ஃபேஸ்புக் மெட்டா வந்து ஒரு சின்ன ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹெல்த் கேர்ல வந்து 23%, 11%ல இருந்து வந்து 23% யூஸ் பண்ணிருக்காங்க. ஹெல்த் கேர்ல எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஆபரேஷன் அசிஸ்டன்ட் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு ட்ரைனிங் மாடியூல் ஆகட்டும், இன்னைக்கு ஏஆர் வேலை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஹெல்த் கேர்ல. இது வந்து ரொம்ப இதா இருக்கு. இது ஒரு தனி ஒரு செஷன்ல வேணா பார்க்கலாம், விச் வெரி பிக் டாபிக். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஆர் இன்னைக்கு வந்து எல்லாத்த விட நல்லா பார்த்துக்கோங்க, இன்னைக்கு சினிமா, ஓடிடிஸ், மியூசிக், இந்த எல்லாத்தையுமே விட ஈவன் கேம்ஸ், இந்த கேம்ஸ் அண்ட் இ ஸ்போர்ட்ஸ்மே வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்த விட இன்னைக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டியோட க்ரோத் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ லாஸ்ட் இதுல வந்து ஏஆர் பார்த்தோம். ஏஆர் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆட்டோமொபைல்ஸ் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க ஏஆர்ல. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டியோட க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் தென் 20% வந்து இருக்குது.
அதாவது 30%, மோர் தென் 20% ஒரு இண்டஸ்ட்ரிக்கு growth இருக்குனாலே இட்ஸ் அ ரேபிட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பாருங்க 30%ன்றது ரொம்பவே பயங்கரமானது. அது இன்னும் அடிஷ்னலா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் வில் பி வெரி 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 பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் ஏஆர் அண்ட் விஆர். ஓகே, ரொம்ப முக்கியம். ஒரு ஏஆர் விஆர் ஒரு ஈகோ சிஸ்டம் இதெல்லாமே பார்த்தோம். பட் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ அப்படின்ற கொஸ்டினுக்கு வரலாம். நான் உங்களுக்கு கேமரா எக்ஸாம்பிள் வச்சு புரியுற மாதிரி நான் சொல்றேன். பட் ஒரு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏஆர் அண்ட் விஆர் மார்க்கெட் இருக்கு பாருங்க. இந்த ஏஆர் அண்ட் விஆர் மார்க்கெட் வந்து 2028ல 571 பில்லியன் போகும் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 40 பில்லியன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒரு 5 6 7 இயர்ஸ் பீரியட்ல இட்ஸ் கோயிங் டு கோ 10 டைம்ஸ் ஹையர். ஸோ அப்ப இந்த 10 டைம்ஸ் ஹையர்னும் போது என்ன என்ன புரியுது? அதுல என்ன புரியுது? 10 டைம்ஸ் ஹையர் தானே வேல்யூ கிடையாது. அந்த வேல்யூக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட்டர்ஸ் வருவாங்க, ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் வருவாங்க, எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லர்ஸ் வருவாங்க, விஆர் ஏஆர் டெவலப்பர்ஸ் வருவாங்க, விஆர் ஏஆர் டெஸ்டர்ஸ் வருவாங்க, விஆர் ஏஆர் டிசைனர்ஸ் வருவாங்க. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கேமரா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆக்சசரிஸ் வரும். அந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் க்ரோ ஆகிட்டே வரும். அடுத்து ஏஆர்விஆர் ஹெட்செட் வந்து 80 மில்லியன் யூனிட்ஸ் வந்து 2025ல வந்து 80 மில்லியன் யூனிட்ஸா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 14 ஆர் 16 மில்லியன் இந்த யூனிட்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. பட் வந்து 2025 பட் ரேபிட்லி செல்லிங். இன்னைக்கு வந்து ஆக்குலஸ் 1 செல் ஆனதை விட ஆக்குலஸ் ப்ரோ வந்து அதிகமாக செல் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் மிக்சட் ரியாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அதில் பண்ணியிருக்கிறதுனால பயங்கரமா செல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸா என்ன தெரியும் உங்களுக்கு, இப்போ வந்து பிசினஸ் பண்றவங்க நினைக்கிறவங்க நாளைக்கு செல்போன்ஸ் மாதிரி இதையும் வாங்கி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க அட்டன் பண்றவங்க கூட நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்கீங்க. அந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமானதா இருக்கும். நாளைக்கு யூ கேன் பி எ ரீசெல்லர் ஃபார் ஏஆர்விஆர் கேஜெட்ஸ்க்கு வந்து நீங்க பண்ணலாம். வெறும் அதுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டா போடலாம். ஒரு ஷாப் மாதிரி போட்டு இதுவும் ஒரு பிசினஸ், இது ஈகோ சிஸ்டம்குள்ள நீங்களும் வந்துருங்க. நாட் ஒன்லி டெவலப்பர்ஸ் இது மட்டும் போடணும்னு அவசியமே கிடையாது. ஈவன் ஆண்டர்பிரினர்ஸ் பிசினஸ் பண்றவங்களும் இந்த ஈகோ சிஸ்டம்குள்ள வரலாம், விர்ச்சுவல் எக்கானமிக்குள்ள வரலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, தி டேட்டா ரிலீஸ்டு பை தி மெட்டா ஏஆர் எஃபெக்ட்ஸ். அதாவது ஏஆர் எஃபெக்ட்ஸ்னா நீங்க இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? இந்த ஏஆர் எஃபெக்ட்ஸ் மட்டுமே இன்ஸ்டாகிராம்ல மட்டும் வேர்ல்டு வைடு 750 மில்லியன் யூசர்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்றாங்களாம். அப்ப பாத்துக்கோங்க, 750 மில்லியன் யூசர்ஸ்னா எவ்வளவு வேல்யூ பாருங்க. இப்ப இந்த ஏஆர் எஃபெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அது இன்ஸ்டாகிராம். ஓகே, இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது யாரு? அது மாதிரி எவ்வளவு வருது? ஸோ ஏஆர் டெவலப்பர்ஸ் வருவாங்க. இன்னைக்கு வெறும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் மட்டுமே அதை பண்ண மாட்டாங்க. அவுட் சோர்ஸ், சப் கான்ட்ராக்ட், வெளியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். தே நீட் ஏஆர் டெவலப்பர்ஸ். இன்னைக்கு நான் இதுக்கு முன்னாடி நான் காட்டின பாருங்க கம்பெனிஸ், ஜஸ்ட் செகண்ட். இந்த கம்பெனிஸ்க்குலாம் இப்போ ஒன்றும் இல்லை. மஹேந்திரா இருக்காங்க, மஹேந்திரா விஆர்ல வந்து ஒன்று டெவலப் பண்ணி கார் ஷோரூம் கார் காட்டுறாங்க டிஸ்பிளே. ஹூ வில் பி டூயிங் தட்? விஆர் டெவலப்பர். ஸோ ஆப்வியஸா இந்த ஒரு சின்ன ஒரு இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் ஏஆர்விஆர் இண்டஸ்ட்ரி எப்படி போக போகுது, இந்த ஏஆர்விஆர் அசோசியேட்டட்கான ஈகோ சிஸ்டம் எப்படி போக போகுது, கேம் இது எல்லாமே எப்படி போகுது அப்படின்றது தெரியும். ஸோ வெயிட் அண்ட் சி, திஸ் இண்டஸ்ட்ரி வில் க்ரோ லைக் எனி திங். அண்ட் என்னோட செஷன் இதுதான் முடிஞ்சது. அடுத்த செஷன் ஐ பிலீவ் தி நெக்ஸ்ட் பர்சன் கணேஷ் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் இட். யாருக்காவது டவுட் இருக்கு, இது ரிலேட்டட் டவுட் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் இதை பத்தி நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். அடுத்த செஷன் போறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் 5 minutes பிரேக், யூ கேன் ஆஸ்க் மீ தி டவுட்ஸ். Okay, if nobody has any queries, then we will move on to the next. Hello. Yes. Sir, என் நேம் விவேக் சார். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிஸ்டம் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எவ்வளோ சார் தேவைப்படும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதை லேர்ன் பண்றோம், இல்ல கிளவுட் மாதிரியான ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா நம்ம லேர்னிங் டைம்ல இது பண்ண போது? ஏன்னா லேர்னிங் டைம்ல வந்து நம்மளால 1 lakh 2 lakh லேப்டாப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இல்ல. ஸோ அந்த மாதிரி இதுல கேட்குறேன். எனக்கு தெரியல, நியூ டு திஸ் ஃபீல்ட், அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, நீங்க கேட்டது ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ வந்து சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன், ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் சொல்லி ஒரு கிளவுட் வந்து பூமிங்ல இருக்கு. இஃப் யூ ஈவன் டோன்ட் ஹேவ் தி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் வந்து நீங்க ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் என்ன அதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்டர்நெட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடையாது. அட்லீஸ்ட் யூ நீட் 100 mbps. 100 mbps வந்து சிட்டியில் ஓகே, சிட்டியை தாண்டி கொஞ்சம் ரூரல் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து ஃபீசிபிலிட்டி கிடையாது. ஸோ யாருக்கு இந்த மோர் தென் 100 mbps ஸ்பீட் ஃபீசிபிலிட்டி இருக்கோ, தே கேன் யூட்டிலைஸ் தி சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன். ஸோ அவங்களுக்கு ஹார்ட்வேர் தேவையில்லை, தே கேன் பர்ச்சேஸ். அண்ட் இப்போ ஒரு 1 ஹவருக்கு வந்து தே சார்ஜ் ஃபார் 50 rupees ஆர் 100 rupees அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு கிரெடிட்ஸ் வாங்கிக்கலாம், 100 hours கிரெடிட் இல்லை வந்து 50 hours கிரெடிட் மாதிரி வாங்கிட்டு யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஹியர்.
ஸோ நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் வந்து இப்போ வந்திருக்கு டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்னால. கூகுள் கூட இப்போ ரீசெண்டாக ஸ்டேடியான்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஸ்டேடியா பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் நீட் கேம் ஹார்ட்வேர். உங்ககிட்ட எக்ஸ்பென்சிவான ஜிபியூ இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அந்த ஸ்டேடியா கூட லாகின் பண்ணி போனீங்கன்னா சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் மூலிமா கேம் வந்து யூ கேன் பிளே. ஹார்ட்வேர் வேற எங்கேயும் இருக்கும், பட் பிளேயிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்கள் சிஸ்டமில் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஸ்டில் யூ நீட் அ வெரி ஃபாஸ்டர் இன்டர்நெட். ஓகே, தேங்க்யூ சார். Okay, any other? Okay, nice meeting you everyone. So we will meet in another session. Over to you, Preeti. Thank you, Mr. Deepan. That was a wonderful eye-opening session. So I would like to introduce the next speaker. So I would like to introduce Mr. Ganesh Rajagopal, Vice President of AVGC XR Production at Monolith. Ganesh has more than 8 years of experience in the Indian movie industry. His recent acclamation is successful completion of design and build of Meta India's video studio as lead project designer. Over to you, Ganesh. Hi. Hello, everyone. So thanks for the introduction, Preeti. I hope I'm audible. Previous session was like completely about media industry. How industry is evolving and how industries have evolved, how media industry has evolved. இது எல்லாமே தீபன் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லியிருந்தாரு. So when I'm mentioning it as industry, like previously the media field was not completely included in something called as industry. அது ஒரு non-professional thing only for movies, films அப்படின்னு ஒரு it was under some blanket. அதுதான் இப்போ உடச்சு எரிஞ்சிருக்காங்க. That's what Deepan was explaining, like எப்படிலாம் technologically it is evolving, how it is being recognized as industry அப்படின்றது. So we have some live examples showing that this has been evolved as a perfect industry. Okay, so for example, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சிஐஐ தக்ஷின்னு சொல்லி இங்கே ஐடிசியில் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்தது. ஸோ சிஐஐ இன் த சென்ஸ் இட்ஸ் தி கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா வில் பி அண்டர் தட் குரூப், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள எல்லா இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது ஸோ தே ஷேர் அப்பான் தேர் இண்டஸ்ட்ரி இது நாலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி ஹாப்பி தட் 2 years மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் டீமே அந்த ஒரு இண்டஸ்ட்ரியா எடுத்து சமிட் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் லைக் சக்சஸ்ஃபுல்லி 2 years has been done. ஸோ எப்படின்னா இப்போ இட் ஹாஸ் பீன் added to some professional இது ஒரு இண்டஸ்ட்ரியா ரெகக்னைஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ 2 years பேக் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வாஸ் மென்ஷனிங் இன் பார்லிமெண்ட் அபவுட் ஏவிஜிசி டாஸ்க் ஃபோர்ஸ். அதாவது டாஸ்க் ஃபோர்ஸ் இன் த சென்ஸ் யூ ஹாவ் சம்திங் a force in the AVGC in the sense animation, விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ் இந்த செக்டாரை வந்து கம்ப்ளீட்டா எப்படி வந்து மல்டிஃபோல்டா க்ரோ பண்றதுன்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு பாலிசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. there has been a government policy being drafted to improve this. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேஞ்சிலையுமே இது வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சு. ஒரு 2-3 years திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் பூமிங் லைக் எனிதிங். அதாவது லைக் கவர்மெண்ட் சைடா இருக்கட்டும், பிரைவேட் சைடா இருக்கட்டும், and because of the evolving pan India movies and pan India or pan world movies, globally hit movies. For example, நேத்து பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆயிருக்கு. as Deepan said, ecosystem அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொன்னியின் செல்வன் மூவி எத்தனை பேரை வளர வைக்கும், எத்தனை ஸ்டூடியோஸை வர வைக்கும், எத்தனை ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி மீடியா இண்டஸ்ட்ரி இஸ் டேக்கிங் ஃபார்வர்ட் too many things. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது the thing which Deepan said is justifying, like industrial revolution, because media has been added to industry. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியோட நிறைய சொன்னார் டெக்னிக்கலி இது போயிட்டு இருக்கு, AR VR மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லி லாட் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் he used. Now we are going to see இந்த ஒரு ரேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, இட்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரேஸ்.
எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் லேர்னிங் இன் யூடெமி, யூடியூப், என்னென்னமோ பண்ணி ஏதோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. யூடியூப்ல திடீர்னு பார்த்தா உங்க பக்கத்துலேயே இருந்திருப்பான், ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா யூடியூப் செலிபிரிட்டியா இருந்திருப்பான், இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆயிருப்பான். ஏதோ ஒன்று பண்ணி பீப்புள் ஆர் ரன்னிங், யூ ஆர் ஆல்சோ ட்ரைங் டு பார்ட்டிசிபேட் தட் ரேஸ். ஸோ அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பேசிக்கா ஸ்கில் செட்ஸ் தேவைப்படுது. அந்த ஸ்கில் செட்ஸ் என்ன, ஒரு மீடியா டெக்னாலஜி ஃபீல்டுல ஷைன் ஆகணும் அப்படின்னா, பிகாஸ் லைக் ஷைன் ஆகுற நினைக்கணும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்க்குற ஃபீல்டு வந்து மீடியா ஃபீல்டு தான். ஸோ பிகாஸ் ஈஸிலி யூ வில் கெட் இன் டு லைம் லைட். ஓகே, அண்ட் த டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னாலுமே யூ வில் ஒர்க் இன் சம் டாப் மூவிஸ் ஆர் சம்திங். அந்த மாதிரி மூவிஸ் மட்டும் இல்லாமல் இதில் வேற என்னென்ன இருக்கு, மெட்டாவர்ஸ் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி, கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதர் சைட் ஆஃப் மீடியா செக்டரையே காமிச்சிருக்காங்க. ஸோ வில் சி வாட் ஆல் ஸ்கில் செட்ஸ் ரெக்வயர்ட். இதெல்லாம் பண்றதுக்கு என்ன ஸ்கில் செட் வேணும், பேசிக்கலி என்னெல்லாம் கத்துக்கிட்டா இதுல ஷைன் ஆக முடியும் பேசிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஐ வில் நாட் டேக் மச் ஆஃப் யூர் டைம். ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன் நவ். ஸோ ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கரியர் இன் மீடியா இண்டஸ்ட்ரி, மீடியா டெக்னாலஜிஸ். ஓகே, மீடியா அப்படின்ற வேர்டு பின்னாடி we are adding a suffix now. So இதுக்கு முன்னாடி வெறும் மீடியா இண்டஸ்ட்ரியா இருந்தது, now it has become media technologies. So media is bounded with technology now. So we are going to see what is going to be our like media technology kaga. Okay, I think I lost my okay. So media technologies அப்படின்றதுக்கு கரியர்ல என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த ஃபேக்ட். தெர் ஆர் சம் போர்ஷன் இன் த ஓஷன் வேர் 2 different சீஸ் யுனைட். 2 different சி ஆர் டிஃப்ரெண்ட் ஓஷன் கிராஸ் ஆகிற இடத்துல 2 different கலர்ஸ் ஆஃப் ஓஷன் தெரியும்னு. ஸோ மீடியா இஸ் சம்திங் லைக் தட். இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, மீடியா இஸ், நீங்க ஒரு ஷிப்ல டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க, மீடியான்ற ஒரு ஷிப்ல டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க. அங்கிருந்து பார்க்கும்போது வாட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் போத் கிரியேட்டிவ் ஸ்கில் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில். ஸோ இட் இஸ் அன் like what to say, awesome combination of creative skill and technical skill. So creativity மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது, டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இருந்தா போதுமா கேட்டா அதுவும் கிடையாது. ஸோ இட்ஸ் a blend of creative and technical knowledge. So some industry வந்து பாத்தீங்கன்னா வெறும் டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு we can manage, but when it comes to media it's a beautiful combination of both. Let's start with what are all the basic skills. என்னென்ன ஸ்கில்ஸ் இதுல இருக்கு, என்னென்ன கேட்டகரைஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து இதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். First, as usual, creative skills. Since it's a blend of creative and technical skills, we'll see what are the creative skills required to shine in this industry. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இப்போ இவ்வளோ பேசினார், இண்டஸ்ட்ரி 4.0 இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்குது. நான் இப்போ இதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா வாட் அண்ட் ஆல் ஐ ஹாவ் டு லேர்ன், வாட் அண்ட் ஆல் ஸ்கில்ஸ் ஐ ஹாவ் டு அக்வயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஜாப் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் யூ ஆப்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ அகைன் நான் சொன்ன மாதிரி திஸ் கம்ஸ் அண்டர் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ். மீடியா இஸ் நோ மோர் லைக் மீடியா வந்து நான் வந்து எனக்கு படிப்பு வரல, நான் வந்து மீடியாவில் சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு media has some dark side, but it has come out of the dark side now and it is a professional courses. இப்போ எல்லாமே professional courses ஆயிடுச்சு. You need same corporate level soft skills to survive in media industry. So let's jump into creative skill. Creative skill என்ன அப்படின்னா, what is creative skill generally? What I'm going to refer as creative skills அப்படின்னா, ability to allow individuals to generate original ideas, concepts and solutions. Original ideas ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியோ ஒரு சாங்கோ ஏதோ வந்துச்சுன்னா நீங்க கேட்பீங்க போவீங்க. பட் இப்போ வந்து ஒரு சாங்கோ இல்லை ஒரு மூவியோ பார்த்தீங்கன்னா அது எந்த கொரியன் மூவில வந்தது, எந்த வந்து இது வந்து ஒரு கொரியன் மூவியோட காப்பி ஆர் இந்த மியூசிக் வந்து வேற ஒரு படத்தோடது அப்படின்னு சொல்லி நீ ஏதாச்சும் பண்ணி கண்டுபிடிச்சி நீங்க போடுறதுக்கு ஒரு மீம் பேஜ் 10 பேர் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்திலி க்ரோயிங். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஸோ த வேல்யூ ஆஃப் ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். ஓகேவா, இப்போ நீங்க வந்து என்ன நிலைமையில தள்ளப்பட்டுட்டீங்கன்னா, ஆஸ் தீபன் மென்ஷன்ட் கிரியேட்டர் எக்கானமி, அந்த கிரியேட்டர் எக்கானமிக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா யூ வாண்ட் கிரியேட்டிவிட்டி. வாட் இஸ் கிரியேட்டிவிட்டி? கிரியேட்டிங் சம் ஒரிஜினல் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் ஸ்டைல் இருக்கணும், ஒரிஜினல் டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, நியூஸ் ஆர்டிக்கல். அந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து you would have went through it in the morning, க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் அதே நியூஸ் ஆர்டிக்கலை ஒரு யூடியூபர் எடுத்து அப்படியே சூப்பரா கோர்வையா பேசுவார், அப்படியே அந்த கண்டென்ட்டை வந்து அவரோட ஓன் ஸ்டைல்ல பேசுவார். அப்போ உட்காந்து 20 நிமிஷம் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ என்னன்னா ஒரு ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சு அவுட் சைட்ல கொண்டு வர போறது தான் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ். ஓகே, யூ ஆர் கோயிங் டு கிரியேட் சம்திங்.
மேபி என்ன டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும், யூ ஹாவ் டு கிரியேட் சம்திங் பிகாஸ் மீடியா அண்ட் டெக்னாலஜி இஸ் கிரியேட்டிங் சம்திங். ஸோ சம் ஆஃப் த கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் ரிக்வயர்டு. என்னென்ன கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் ஜென்ரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசைன் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியான்றதே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், ரைட்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனிங் எடுக்கிறீங்க, ஒரு போஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போஸ்டர் எதுக்கு அந்த போஸ்டர் பண்ணுறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கே வந்து ஒரு போஸ்டர் பண்ணிடணும், யார் யார் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ வாட் இஸ் தட் போஸ்டர் கோயிங் டு கன்வே அப்படின்னா, இதில் என்ன டாபிக், யார் யார் பேச போகிறா அப்படின்றத நான் உங்ககிட்ட இங்கிலீஷில் சொல்லலாம், தமிழில் சொல்லலாம், or any language சொல்லலாம். It's a verbal communication. Okay, so graphic design is a non-verbal communication, which means அந்த ஒரு graphic image நீங்க எடுத்து காட்டும் போது you are going to convey something to your audience. நீங்க சொல்ல போற ஆடியன்ஸ்க்கு something சொல்ல போறீங்க அது மூலமா. It's a like what to say, it has something to communicate. அப்படி கம்யூனிகேட் பண்றதுக்குன்னு ஒரு தியரி இருக்கு. ஸோ எதை ஃபர்ஸ்ட் போடணும், எதை போல்டுல போடணும், எதை ரைட் டாப்ல வைக்கணும், எதை லோவர் பாட்டம்ல வைக்கணும், லோகோலாம் ஏன் எப்பயுமே ரைட் டாப்ல வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி there are lot of theory to design something. ஸோ நீங்க ரோட்ல போவீங்க, திடீர்னு லெஃப்ட்ல ஒரு பேனர்ல ஒரு ஆடு பார்ப்பீங்க, 10 நாள் கழிச்சு அந்த பேனர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் அது ஞாபகம் இருக்குன்னு நீங்க உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. பட் there was something design theory happening to make it register into your mind. So design thinking. Next is storytelling. Storytelling is very important for someone to communicate only, because like இப்போ நீங்க பேசும்போதே உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா, நீங்க அதை ஒரு நரேட்டிவ், யூ ஷுட் நோ டு நரேட் சம்திங். அந்த நரேட் பண்ற எக்ஸைட்மெண்ட் தான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒழுங்கா கேட்கறாங்களா இல்லையா, ஆர் தி ரிசீவிங் ஆர் நாட், எவ்ரிதிங் இஸ் dependent on the storytelling. Like for example, நான் உங்களுக்கு சின்ன இது வந்து it applies to மணிரத்னம், இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ்க்குமே ஸ்டோரி டெல்லிங் ஒழுங்கா வந்தாதான் அதை எடுத்து கொடுக்க முடியும். நாட் ஓன்லி பிக் டைரக்டர்ஸ், யூடியூப் சேனல்ல ஒரு கண்டென்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குமே அதுதான். நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, அதை நீங்க சும்மா ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களால முடியல, அந்த அளவுக்கு படிக்க முடியலன்னா, அதே விஷயத்தை எடுத்து அந்த ஸ்டோரியை எவ்வளவு சூப்பரா அவங்க நரேட் பண்றாங்க. எத்தனையோ பேர் வெறும் நியூஸை வந்து உங்ககிட்ட நரேட் பண்ணியே they are getting views and they are getting earned, இல்லையா? ஸோ ஏன் நான் யூடியூப்னு மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன்னா, தட் இஸ் வாட் you are used to daily. Okay, that applies to both the scale. ஸ்மால் ஸ்கேல்னு பார்க்கும்போது நீங்க ஒரு போனை வச்சு யூடியூப் ரெக்கார்ட் பண்றதும் சேம் தான், 100 crores ஒரு மூவி போட்டு ரெக்கார்ட் பண்றதும் சேம் தான். ஸ்கில் செட் required is storytelling. If you have a proper storytelling, you can win. ஓகே, நெக்ஸ்ட் பேசிக் ஸ்கெட்சிங். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில போனோம்னா லைக் பேசிக்கா உங்களோட ஐடியாஸை யூ ஷுட் நோ டு லைக் ரெசோனேட் டு அதர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஏலியன் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ஒரு விஎஃப்எக்ஸ் பர்சன் கிட்ட, எனக்கு வந்து ஒரு ஏலியன் லேண்ட் ஆகணும் அப்படின்னு. நீங்க மைண்ட்ல வந்து ஒரு டெரைன்ஸ்கேப்ல லேண்ட் ஆகிற மாதிரி வச்சிருப்பீங்க மைண்ட்ல. அவங்க கிட்ட நீங்க வார்த்தையில சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு ஏலியன் ஷிப் போட்டு வேற ஒரு இடத்துல இறக்குவாங்க. பிகாஸ் நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா, ஒரு ஏலியன் ஷிப் இறங்கணும், மார்ஸ்ல இறங்கணும் அப்படின்றீங்க. ஏலியன் ஷிப் எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லல, மார்ஸ் எப்படி இருக்குன்றதும் நீங்க டிஃபைன் பண்ணல. ஸோ தேர் இஸ் அ கம்யூனிகேஷன் கேப். இதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு தான் ஸ்டோரி போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் வில் ரெசனேட் யுவர் ஐடியாஸ். நீங்க அதை ஸ்டோரி ஸ்கெட்சா கன்வெர்ட் பண்ணும்போது, நீங்க அதர்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது யூ வில் நாட் கெட் டீவியேட்டட் ஃப்ரம் தட் பாத். ஓகே, அண்ட் தென் அட்டென்ஷன் டு டீடைல். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. டெக்னிக்கலா இருக்கட்டும், கிரியேட்டிவா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நீங்க கிரியேட் பண்ணணும்னா இன்னொரு விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ வேர்ல்டு, இங்க கரண்ட் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே ஒரு நியூ வேர்ல்டு கிரியேட் பண்ண முடியும். யூ ஷுட் நோ த டீடைல்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கிரியேஷன்ல டீடைல்ஸ் அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ யுவர் கிரியேஷன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அட்டென்ஷன் டு டீடைல். தென் ரைட்டிங் ஸ்கில்ஸ். அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு நோட் ரைட் டவுன் வாட் எவர் யூ திங்க். ஓகே, நீங்க ஒரு ஸ்கிரிப்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், யூ ஷுட் ரைட் இட் டவுன். உங்களுக்கு எழுத தெரியணும். You should start practicing writing. Next, as usual, photography skills இருந்துச்சு அப்படின்னா you will start observing everything as a frame. ஒரு பியூட்டி பார்ப்பீங்க அதுல. ஓகே, இது சென்டர்ல வச்சா கரெக்டா இருக்கும், இது வந்து கிராஸ்ல வச்சா கரெக்டா இருக்கும், இதோட லைட்டிங் எப்படி இருக்கு, இந்த லைட்டிங் எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு, ஷேடோ, ஹைலைட்ஸ், மிட் டோன்ஸ், வாட் ஷேடோஸ் கம்யூனிகேட், வாட் ஹைலைட்ஸ் கம்யூனிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்பீங்க. சின்ன சின்ன போட்டோகிராஃபி ஸ்கில்ஸ். அப்புறம் எடிட்டிங் ஸ்கில்ஸ்னு ஏன் இங்க போட்டிருக்கேன் அப்படின்னா, இட் ஹேஸ் டு கம்ஸ் அண்டர் டெக்னிக்கலி. கரெக்டா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல வரணும் எடிட்டிங். ஆக்சுவலா அதான் இல்லை, எடிட்டிங்கோட டூல் கத்துக்கிறது இட்ஸ் அ டெக்னிக்கல் ஸ்கில். பட் வாட் இஸ் எடிட்டிங்ன்றது இட்ஸ் அ கிரியேட்டிவ் ஸ்கில். ஓகே, ஏன்னா எடிட் பண்றது இஸ் நாட் ஸோ ஈஸி. 4 ஃபுட்டேஜை லைன் பண்ணி எடுத்து போட்டு சாஃப்ட்வேர் கட் பண்றது பேர் எடிட்டிங் கிடையாது. எடிட்டிங் இஸ் ஆல்சோ ஏ ஸ்டோரி டெல்லர். இட்ஸ் லைக், இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம்னா, ஒரு படத்தோட எடிட்டர் வந்து இட்ஸ் லைக் அ செகண்ட் டைரக்டர், ஒரு 2வது டைரக்டர் மாதிரி அந்த படத்துக்கு. ஸோ பிகாஸ் ஹி இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு விஷயத்தை படைச்சு கொடுத்துடுறாரு. இந்த படத்துல பார்த்துருப்பீங்க, நீ படைப்பாளி நான் தொடைப்பாளின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. பட் அதை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து
when he is bringing into a outline, editor plays a major role in that. Then social media skills as usual. இப்போ மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மீடியா அப்படின்னாலே ஒரு சம்திங் யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் இல்லையா? மார்க்கெட்டிங் அப்படின்னா சோஷியல் மீடியா எப்படி இயங்குது, ஹவு பீப்புள் அக்செப்ட் இன் சோஷியல் மீடியா, இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க இது பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் யூ ஹாவ் டு இன்கல்கேட் வித்தின் யுவர் செல்ஃப்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, இப்போ கிரியேட்டிவ் சைட் ஆஃப் மீடியாவை பார்த்துட்டோம். கிராஃபிக் டிசைனிங், மோஷன் கிராஃபிக்ஸ், ஜேர்னலிசம், ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், மூவியை டைரக்ட் பண்றது, கதை எழுதுறது, கேமை டிசைன் பண்றது, இந்த மாதிரி கிரியேட்டிவ் சைடு பார்த்துட்டோம். ஓகே, நவ் கம்மிங் டு த மெயின் பார்ட் விச் இஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கான யோசனை, சிந்தனை, அதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸா கவர் பண்ணிட்டோம் கிரியேட்டிவிட்டியில. இப்போ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் தட், எப்படி பண்றது, பர்டிகுலர் டாஸ்கை பண்றதுக்கு என்ன வேணுமோ அதுதான் டெக்னிக்கல் ஸ்கில். இப்போ ஒரு பர்டிகுலர் டாஸ்க் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடிட் பண்ணணும் அப்படின்னா அதோட தாட் ப்ராசஸ் கம்ஸ் அண்டர் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ். இதை இங்க போடலாம், அதை அங்கே போடலாம், ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிச்சு அப்படி போய் அப்படி முடியுது, அது கிரியேட்டிவ் ஸ்கில். பட் அதை எந்த சாஃப்ட்வேர்ல பண்ண போறீங்க? ப்ரீமியர் ப்ரோலையா, டாவின்சி ரிசால்வ்லையா? ஸோ இந்த மாதிரி when it comes to ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டாஸ்க், ஒரு டாஸ்கை பேஸ் பண்ணி வர்றது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ சொன்னார் இல்லையா தீபன், ஹியூஜ் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி, இதுல என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து மேண்டேட்டரியா தேவைப்படுது இந்த டெக்னாலஜி ரேஸ்ல நம்ம உள்ள போறதுக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதையுமே நான் இன்னும் 2 கேட்டகரியா பிரிச்சு ஐ எம் சிம்பிளிஃபையிங் டு யூ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ மீடியா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஐடி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, நான் 2 பிரிச்சிருக்கேன். ஸோ மீடியா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், லெட்ஸ் கோ இன்டு மீடியா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இதை நான் என்ன பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, மீடியா ரிலேட்டட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். மீடியா அப்படின்றப்போ ஐ எம் ரெஃபரிங் டு ஃபிலிம், ப்ராட்காஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, விஷுவல் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மீடியா டெக்னிக்கல்னு போட்டிருக்கேன் நான். ஸோ இதுல என்னன்னா அகெயின் ஃபோட்டோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி விச் இன்வால்வ்ஸ் கேமரா செட்டிங்ஸ் or lens settings, lighting எப்படி பண்றது. so it has a part of creativity but it comes into 2 technical thing. so இங்க என்ன பண்ணனும்னாலுமே பேசிக்கா ஒரு போட்டோகிராஃபியை நீங்க வந்து மேனுவல் செட்டிங்ஸ்ல போட்டு எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா it gives you a lot of artistic sense. so அந்த artistic sense வந்துருச்சுனாலே உங்களோட எப்படி சொல்றது, மீடியா இண்டஸ்ட்ரியோட டிராவல் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டோஸ். ஓகே, நீங்க எந்த விஷுவல் கம்யூனிகேஷன் என்ன எடுத்தாலுமே தே வில் பிகின் வித் போட்டோகிராஃபி ஆர் சம்திங். பேசிக்கலி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போட்டோஷாப் ஆரம்பிப்பாங்க, இந்த இல்லஸ்ட்ரேட்டர் ஆரம்பிப்பாங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி. இதெல்லாம் ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா தட்ஸ் வேர் யூ ஹாவ் அ பிளெண்ட் ஆஃப் ஆல் கிரியேட்டிவிட்டி அண்ட் டெக்னிக்கலிட்டி, ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே. நீங்க வந்து ஏன்னா படம் பார்த்து கதை சொல் மாதிரி ஒரு போட்டோகிராஃப் வச்சே யூ கேன் டெல் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். ஒரு ஆர்ட் வச்சு யூ கேன் டெல் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசிக் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி which means camera settings, lens settings, 1-point lighting, 2-point lighting, 3-point lighting, 7-point lighting, all these things. okay, then editing skills again இங்க ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு பேசிக்கலி. பிகாஸ் now editing a footage has become a very basic skill. எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஸ்கில் ஆகி போச்சு. பிகாஸ் the contents are growing. திடீர்னு உங்களுக்கு தெரியாது, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களே திடீர்னு வச்சு நான் யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கேன்டா, எனக்கு எடிட் பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நவ் எடிட்டிங் ஃப்ரீலான்சிங் ஹாஸ் பிகம் ஒன் ஆஃப் தி ஃபிளாக்ஷிப் ஃப்ரீலான்சிங் இன் மீடியா இண்டஸ்ட்ரி. ஓகே, அண்ட் தென் கிராஃபிக் டிசைனிங் டூல்ஸ், லாட் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங் டூல்ஸ், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் டூல்ஸ். when you are going into storyboarding or something, digital painting can be made with Wacom tablets, Photoshop, அந்த மாதிரி Illustrator, அந்த மாதிரி இதில் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் மோஷன் கிராஃபிக்ஸ். மோஷன் கிராஃபிக்ஸ்ன்றது மோஸ்ட்டாக யூஸ்ட் இன் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். ஸோ அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மோஷன் கிராஃபிக்ஸ் யூஸ் ஆகுது. விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஆஸ் யூ சி, எல்லாம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இல்லாத மூவிஸே இல்லை இப்போலாம் சொல்ல போனால். லைக் பிகாஸ் த ஒன்லி ஆஃப்டர் எவல்யூஷன் ஆஃப் OTT people started depending on visual effects for pulling audience to theater. so ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு, ஐ தாட் ஆஃப் புட்டிங் இஸ் அஸ் அ ஸ்லைட், பட் மறந்துட்டேன் நான். கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் மூவில வந்து அவரோட VFX சூப்பர்வைசரை இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணப்போ எவ்வளோ பேர் சார் ஆச்சு இதை VFX பண்றதுக்கு அப்படின்னப்போ, இட் நீட்ஸ் அ வில்லேஜ் ஆஃப் பீப்புள் டு கிரியேட் VFX ஃபார் மூவிஸ் லைக் சிவில் வார். ஸோ இது ஏன் சொல்றேன்னா கிட்டத்தட்ட 2500 to 3000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ என்னன்னா ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் மூவி வருது அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அரௌண்ட் 2000 to 3000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவ்வளோ ஓப்பன் பண்ணுது. அரௌண்ட் 1 to 1.5 years இதோட ப்ரொடக்ஷன் போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் அப்படின்னா இமேஜின் ஹவு மெனி மூவிஸ் ஆர் கெட்டிங் ரிலீஸ்ட். இட்ஸ் அரௌண்ட் 240 to 250 மூவிஸ் இன் இந்தியன் இண்டஸ்ட்ரி. அண்ட் குளோபல் லெவல்ல பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 மூவிஸ் ஆர் கெட்டிங் ரிலீஸ்ட். அண்ட் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் ப்ரொடக்ஷன். ஆஸ் யூஷுவல் இப்போ நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ், மியூசிக் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. தே ஆர் பர்ஃபார்மிங் இன் ஸ்மால் ஈவெண்ட்ஸ் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி திங் சின்ஸ் இட்ஸ் அ கிரியேட்டர் எக்கானமி, ஆல் தீஸ் ஸ்கில்ஸ் ஆர் ரிக்வயர்ட். Okay, then 2D or 3D animation tools, virtual production, broadcast. In broadcast you can ஒரு தனி இண்டஸ்ட்ரிங்க broadcastன்றது. It's a separate industry which is ruling all the live events and all those things. And YouTube production as usual like YouTube production is like உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது handy thing which I no need to explain. You are கண் கூட பார்த்துட்டு இருக்கீங்க யூடியூப்ல எப்படி கண்டென்ட் போடுறாங்க, எப்படி earn பண்றாங்க, everything you are seeing it. And then Unreal Engine can be used for creating games or creating animations or இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Unreal Engine is one of the topmost tool. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஹியர் கம்ஸ் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஐடின்னு போட்டிருங்க. என்ன இது மீடியா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், எங்க இருந்து ஐடி வந்தது? ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த ஆஃப்டர் திஸ் இண்டஸ்ட்ரியல் மீடியா ரெவல்யூஷன் வந்த பிறகு என்னாச்சுன்னா தி ஐடி சைட் ஆஃப் இட், அதாவது டெவலப்மெண்ட் சைட் ஆஃப் இட், அது பயங்கரமா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மீடியா பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் பிரிண்ட் மீடியா, ப்ராட்காஸ்ட் மீடியா, அதான் டெலிவிஷன் அதெல்லாம் சொல்லியிருந்தில்ல, ஃபிலிம் ஆர் இது ஷார்ட் ஃபிலிம்ஸு ஆர் அட்வர்டைசிங். ஸோ இந்த 5-6 மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி, ஏஆர்விஆர் கம்பெனி, அந்த 5 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது போக விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அண்ட் ஆல் ஐடி கம்பெனிஸ் ஹேஸ் மெட்டாவர்ஸ் டிவிஷன், மெட்டாவர்ஸ் டெவலப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐடி கம்பெனிஸ்லயும் இப்போ மீடியா பீப்புளை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மீடியா பீப்புள் வந்து ஏதோ ஒரு கேட்டகரி, ஐடி பீப்புள் ஒரு கேட்டகரி, இப்படி இருந்தது. நவ் இட் ஹாஸ் பீன் பிளெண்டட். ஓகே, ஆல் தி ஐடி கம்பெனிஸ் ஆர் ஹையரிங் மீடியா பீப்புள் நவ். மீடியா இன் த சென்ஸ் டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் மீடியா, அதாவது டெவலப்பர்ஸ். அந்த மாதிரி இருக்கிற கேம், virtual reality, augmented reality, still it comes under media, AVGC production. அது கீழே தான் வருது. XR, extended reality அப்படின்ற கோர்வை கீழே தான் வருது. Still you will be a media person and you will be required in IT jobs. ஓகே, ஸோ என்னென்ன ஸ்கில் ஐடி சைடில் போகும்போது ஆஸ் யூஷுவல் ஒரு ஐடி டெவலப்பருக்கு தேவைப்படுற அந்த ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும். என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ மேஜர் திங் ஃபார் ஒரு ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் மாதிரி பிரிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒரு அனாலிட்டிக்கல் திங், ஒரு கிரியேட்டிவ் திங். ஸோ மீடியாவில் வாட் டைப் ஆஃப் பர்சன் நீங்கள் பார்த்துட்டு யூ கேன் சூஸ் அக்கார்டிங்லி. இஃப் யூ ஆர் மோர் கிரியேட்டிவ் பர்சன் யூ கேன் கோ ஆன் அ கிரியேட்டிவ் சைட். இஃப் யூ ஆர் மோர் அனாலிட்டிக்கல் பர்சன், அதாவது எல்லாத்துலேயும் லாஜிக் பார்ப்பேன், இது எப்படி இங்கே வந்துச்சு, எனக்கு ஒரு ஓசிடி இருக்கு, இந்த மாதிரி ஓசிடி இருக்கிறவங்களாம் ரொம்ப அப்படியே பிளைண்டா சூஸ் பண்ணிடலாம் அப்படியே ஐடி சைடு. பிகாஸ் லைக் உங்களுக்கு இது நடக்கணும்னா இப்படிதான் நடக்கணும், யூ நோ த ப்ரொசீஜர், யூ நோ தி ஃப்ளோ சார்ட். அனாலிட்டிக்கலி நீங்க வந்து லாஜிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஸோ லாஜிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி மச் ரெக்வயர்ட் ஃபார் என்ட்ரிங் இன்டு ஐடி செக்டர் ஆஃப் டெக்னிக்கல் லைக் மீடியா இண்டஸ்ட்ரி. ஓகே, analytical skill, logical thinking. Unreal Engine as usual, again Unreal Engine நான் சொன்ன மாதிரி it is used for, I'll talk about Unreal Engine separately. Unreal Engine, Unity Engine, C++, a basic of C++ தெரிஞ்சிருக்கணும். previously இமே கேம் இண்டஸ்ட்ரி இருந்தது. என்ன புதுசா கேம் என்னமோ இன்னைக்கு முளைச்ச மாதிரி பேசினிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம் இண்டஸ்ட்ரி இருந்தது. பட் previously கேம் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்னா இதோட 3D ஆர்டிஸ்டோட ஹெல்ப் மட்டும்தான் தேவைப்பட்டது கேம் கம்பெனிஸ்க்கு. அது போக சிஎஸ்சி, ஐடி ஒரு கம்ப்யூட்டர் படிச்சவங்களை மட்டும்தான் டெவலப்மெண்ட்டுக்கு வச்சுப்பாங்க, அப்படி இருந்தது. பட் ஆஃப்டர் த எவல்யூஷன் ஆஃப் அன்ரியல் இன்ஜின் உங்களுக்கு வந்து C++ அந்த விஷயம்லாம் வந்து 100% ரொம்ப டீப்பா தெரியணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் இது அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சு அப்படின்னா மீடியா பீப்புள் ஆல்சோ கேன் புட் திஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அன்ரியல் அண்ட் யூனிட்டி கற்றுக்கிட்டா போதும். இட் டசன்ட் நீட் சோ மச் ஆஃப் C++, பட் அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். பைத்தான், அப்புறம் ஏஐ ஆஸ் யூஷுவல். ஏஐன்ற வேர்டு எங்கே பார்த்தாலும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஏஐ கண்டிப்பாக பிகாஸ் ஆஃப் த ரேஸ் யூ ஹாவ் டு லேர்ன் ஏஐ. ஏஐ இன் த சென்ஸ் டோன்ட் கோ டீப் டைவ் இன் டு இட். ஏஐயோட ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போதைக்குன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஜெனரேட்டிவ் ஏஐ உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணி அதோட அவதார் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஏஐ இஸ் அசிஸ்டிங் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆக்சுவலி, லைக் கேரக்டர் கிரியேஷன், அனிமேஷன். இந்த இடத்துலலாம் ஏஐ இஸ் ஹெல்பிங் அஸ் லைக் ஸோ மச்.
அடுத்து ஸ்பார்க் ஏஆர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இட்ஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் ஃபில்டர்ஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸ்லாம் ஸ்பார்க் ஏஆர்ல பண்றாங்க. அடுத்து ஸ்னாப் ஏஆர்னு லென்ஸ் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கு. ஸோ லென்ஸ் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட்டுக்கு தேவையான ஃபில்டர்ஸ்லாம் அதில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் ஏஆர் விஆர் எம்ஆர் டெவலப்மெண்ட், மெட்டாவர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ மெட்டாவர்ஸோட பேசிக் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அகைன் அந்த மெட்டாவர்ஸோட கோர் டெவலப்மெண்ட்ல போகும்போது சிஎஸ்சி ஐடி அப்படிலாம் இருப்பாங்க. பட் மெட்டாவர்ஸ் வேர்ல்டை கிரியேட் பண்றது, ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கறதுலாம் ஒரு மீடியா பர்சன் தான். ஸோ லைக் வி ஹாவ் டு புட் லைட் ஆன் தி ஐடி செக்டர் சைட் ஆஃப் மீடியா இண்டஸ்ட்ரி. பிகாஸ் ஆக்சென்ச்சர் லைக் எங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு ஆக்சென்ச்சர், டெக் மஹிந்திரா, TCS, everyone has their XR division. Like more than 200-300 people are working only for this AR VR content creation, metaverse creation. இந்த மாதிரி விஷயத்துக்கு தனியா like RR only, like all the companies have started their separate XR and metaverse wing. நீங்க யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் எவ்ரி ஒன் ஆர் இன்டு கேம் டெவலப்மெண்ட் அண்ட் AR VR டெவலப்மெண்ட் ரைட் நவ். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐடி பக்கம் போகணும், அந்த ப்ரொஃபஷனல் சைட் ஆஃப் மீடியா பார்க்கணும்னா there is also lots of opening with compared to AR, VR, MR, NFTs, metaverse, AI. இந்த part of media touch பண்ணீங்கன்னா you can get placed into IT and all those things. ஓகே, ஸோ அன்ரியல் இன்ஜின் நிறைய தடவை போட்டிருந்தேன் நான். ஏன் இதை ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்கில் செட் வந்து இட் சால்வ்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் மீடியா இண்டஸ்ட்ரி. நான் போட்ட மோஸ்ட் ஆஃப் த ஸ்கில்ஸை வந்து இது கவர் பண்ணும். ஸோ வாட் அன்ரியல் இன்ஜின் டஸ் அப்படின்றத ஒரு நட்ஷெல்ல சொல்லிடுறேன். இதோட ஒரு டேக்லைன், அன்ரியல் அவங்களோட டேக்லைன் என்னன்னா, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ரியல் டைம் 3D டூல். ரியல் டைம் 3D டூல் அப்படின்னா லைக் தோஸ் ஹூ ஹாவ் ஆல்ரெடி 3D நாலேஜ் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரியல் டைம் அப்படின்னா என்னன்னு. இதுக்கு முன்னாடி 3Dயை வந்து பண்ணி ரெண்டர் எடுக்கணும்னா இட் டேக்ஸ் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ். இப்போ ரியல் டைம்ல அப்படியே நீங்க அவுட்புட் எடுக்க முடியும். அண்ட் கேம்ஸ் யூ ஆர் பிளேயிங் இஸ் அ ரியல் டைம் ரெண்டரிங் ஆஃப் வாட் எவர் யூ ஆர் சீயிங். அப்புறம் கேம் இன்ஜின் ஃபார் AAA கேம்ஸ். AAA கேம்ஸ் அப்படின்னா டாப் கேம்ஸ் லைக் பப்ஜி, அந்த மாதிரி ஃபயர், அது பேர் நிறைய கேம்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களே, ராக்கெட் லீக், ஃபோர்ட்நைட், அந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் தான் AAA கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த AAA கேம்ஸ் எல்லாம் பண்றது அல்ட்ரா ரியாலிசம் தேவைப்படுற இடத்துலலாம் the one who comes in front is Unreal Engine. நெக்ஸ்ட் virtual production அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டெக்னாலஜி போயிட்டு இருக்கு, வேர் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இஸ் மேட் இன் ரியல் டைம். எடுத்துட்டு போய் நான் சொன்னேன் இல்லையா 1.5 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு, அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றதுக்காக they are doing something called as virtual production. அந்த virtual productionன்றது பண்றது கம்ப்ளீட்லி Unreal Engine வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து VR and AR, virtual reality, augmented reality /MR, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாமே எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி இஸ் மேட் யூசிங் அன்ரியல் இன்ஜின். அண்ட் ப்ராட்காஸ்ட், எல்லாம் முக்காவாசி ப்ராட்காஸ்ட் இதில் அப்படியே கிரீன் மேட்டை போட்டு லைவ்லேயே பின்னாடி செட்ஸ், நியூஸ் செட்டாக இருக்கட்டும், இன்டர்வியூ செட்டாக இருக்கட்டும், அப்படியே லைவ்லேயே பின்னாடி இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கிறதும் அன்ரியல் இன்ஜின் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அன்ரியல் இன்ஜின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் when it comes to technical skills. ஓகே, ஸோ அன்ரியல் இன்ஜின் ஒன்று ஏன் இதை இவ்வளோ ஸ்பாட்லைட் பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் இட் சால்வ்ஸ் லாட் ஆஃப் லைக் அனிமேஷன் பண்ணுமா அதுலயும் இருக்கு, இது வேற ஸ்லாங்ல சொல்றேன். ஓகே, அனிமேஷன்லயும் இருக்கு, கேம்ஸ்லயும் இருக்கு, வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்லயும் இருக்கு, VR, AR, ப்ராட்காஸ்ட், எல்லாத்துலயுமே இட் ஹாஸ் சம் ரோல். ஸோ வென் யூ லேர்ன் அன்ரியல் இன்ஜின் இட் சர்வ்ஸ் லாட் ஆஃப் பர்பஸ் இந்த இண்டஸ்ட்ரி. நீங்க எந்த டொமைன்ல வேணாலும் யூ கேன் டூ ஸ்பெஷலைசேஷன். ஸோ அன்ரியல் இன்ஜின் இஸ் ஒன் ஆஃப் தி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இது ரிக்வயர்ட் ஃபார் எவ்ரி திங். ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கம்பெனி ஏன் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் நம்ம எதையை செலக்ட் பண்ணாலுமே 4-5 தடவை யோசிப்போம் இல்லையா, இது நம்மளுக்கு செட் ஆகுமா என்ன. ஒரு ஷர்ட் பார்க்கும்போது நல்லா இருக்குனாலும் போட்டு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஒன்லி அதோட பார்க்கறது மட்டும் இல்லை, இட் ஷுட் ஃபிட் அஸ், ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாயியோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை அனலைஸ் பண்ணிட்டாங்க, கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அனலைஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டுத்துல டிக் ஆயிடுச்சுனாலுமே நெக்ஸ்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு ஒன்று அவங்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆர் யூ ஃபிட்டிங் இன் டு த டீம், ஆர் யூ ஃபிட்டிங் இன் டு த கம்பெனி. நீ பாட்டி தனியாக ஓடக்கூடாது. பிகாஸ் கம்பெனி இஸ் ஒரு கம்பெனின்றது எப்படின்னா இட்ஸ் நாட் அ சிங்கிள் ரைடர் கார், ஒரு சிங்கிள் சீட்டர் கார் கிடையாது. ஓகேவா, ஒரு 100 குதிரையை கட்டி இழுக்கிற ஒரு வெஹிக்கிள். ஸோ 100 குதிரையுமே ஒரே டைரக்ஷன்ல ஓடினா தான் அந்த கம்பெனி ஒழுங்காக ஓடும். ஸோ நீங்க மட்டும் வேற ஒரு டைரக்ஷன்ல ஓடக்கூடிய ஆளா இருந்தால், நீ எவ்வளோ டேலண்டடா இருந்து எவ்வளோ ஸ்கில்டா இருந்தாலும் கம்பெனி டசன்ட் நீட் யூ, பிகாஸ் யூ ஹாவ் டு ஃபிட் இன் தட். ஸோ அந்த சாஃப்ட் ஸ்கில்ன்றது எங்க இது பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஃபிட் இன் டு தட் கம்பெனி. ஓகே, கிரியேட்டிவ் ஸ்கில்ன்றது என்ன சொன்னா எப்படி உருவாக்குறது, மைண்ட்ல எப்படி உருவாக்குறது அப்படின்றது. ஸோ அந்த ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டாஸ்கை வந்து எடுத்துட்டு போறதுக்கு தேவையானது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இது ரெண்டுமே இருந்து அதை கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லா மாத்துறது சாஃப்ட் ஸ்கில்ஸ்.
ஓகே, ஸோ உங்ககிட்ட இது எல்லாமே இருக்கு. ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தி கம்பெனி? அந்த டாஸ்க்கை பண்ணிடுவேன். அந்த டாஸ்க்கை பண்ற நீ வந்து அந்த கம்பெனிக்கு எப்படி ஹெல்ப் ஆக போற அப்படின்றது தான் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் கம்யூனிகேஷன், எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, எப்படி கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றீங்க, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அடாப்டபிலிட்டி. ஸோ எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் தட் அடாப்டபிலிட்டி. ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹாவ் டு டெவலப். இப்போல இருந்தே அந்த விஷயத்தை டெவலப் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா யூ ஷுட் நாட் கெட் ஸ்ட்ரக், or you should not get frustrated, or you should not get இது. ஓகே, லைக் அடுத்து என்ன, how you are going to solve that problem. See, ஒரு இடத்துல போறீங்க, 10 பேர் நடந்து போறீங்க, ஒரு ப்ராப்ளம்னா one will step out, 9 will stand behind. So you are the leader there. ஸோ என்னன்னா ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றதுக்கு எடுக்கிற இனிஷியேட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் யூல் கெட் அண்ட் 100% யூல் கெட் ரெகக்னிஷன் ஃபார் தட். ஓகே, அண்ட் லீடர்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிரமிட் பேஸ்ட். டாப் த பிரமிட் இஸ் higher order employees or higher இது, bottom of the pyramid is low level employees. So எப்பயுமே டாப் த பிரமிட் போகணும்னு நினைங்க. ஸோ டாப் த பிரமிட்ல இருக்கிறவங்களாம் they are called as leaders. Okay, when I mention the term leaders, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வரல அப்படின்னா டாப் த பிரமிட் போக முடியாது. உங்களோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கோங்க, என்ன வேணா பண்ணு, எவ்வளோ பெரிய டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான பர்சனாக வேணாலும் இருங்க. இஃப் யூ நாட் ஹேவிங் லீடர்ஷிப், you will be in the bottom of the pyramid. Okay, emotional intelligence. So சொல்லுவாங்க யூஸ்வலி உங்களோட ஒர்க் பிளேஸ்லையும் சரி எங்கேயுமே சரி, you should not show your emotions அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், வாட்ஸ் யர் ஐக்யூ லெவல், நீ எப்படி how you are handling things, சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to growing your career. கரியர்னு வரும்போது கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல், இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ண, இது போக இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸையும் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ there are a lot of things need to be developed. Okay, growing these skills எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்லைடை நான் பிளாங்காக விட்டுருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் நத்திங் டு சே. இட்ஸ் அந்த இமேஜ் சேஸ் எவ்ரிதிங். ஒரு சீட் போட்டு ஒரு தரையை உடச்சிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு twig is coming out. So growing these skills is such a long process. அதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா விதைச்சி வர வேண்டிய விஷயம். You learn these things, you experience these things, but keep in mind இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு you have to have a thing in mind. Okay, so growing these skills. Growing these skills is a like what to say, it's a time taking process. Okay, thanks everyone. This is all about I have to talk today. So if you have any doubts or questions, you can just ask me. Okay, hope everyone are clear on can we create models in Unreal Engine? Okay, so Unreal Engine la models create pannalam, they have introduced, but it's not advisable because complete the modeling tools integration line mudiyala. So always it's the pipeline is based on 3D la irundhu Unreal Engine varum. Either it 3D la develop panni create panni inga game develop பண்ணுவீங்க, இல்ல இங்க render எடுப்பீங்க, இல்ல ஏதோ ஒன்னு பண்ணுவீங்க. But the second or third process or the final process will be Unreal, but it's actually ideal to begin with the 3D tool. Okay, is there any age restriction for this? Never. There are a lot of students studying after 45 years also after 15 years of experience VFX industry la irundhu 15 years of lead VFX irundavanga kuda vandu padikranga. There is no age restriction for these jobs because it's completely skill based. Your portfolio speaks. Thank you. Okay, cool. I think I have eaten extra 5 or 10 minutes of meeting time. Thanks everyone for your attention. Over to Preeti. Thank you, Mr. Ganesh. Thank you for sharing your wisdom words with us. So that was an informative session. So guys, we are done with the first half of the session. Now moving forward, I would like to introduce Mrs. Balapriya Shanmugam, Academic Head here at Monolith. She has been working with the creative design technologies for over 15 years and have extensive knowledge in game programming, game design. Currently, she is pursuing her doctorate in computer game technologies. Over to you, Balapriya ma'am. Thank you, Preeti. Good morning, everyone. I welcome you all for this wonderful session. I thank Mr. Deepan and Mr. Ganesh to given the knowledge on Industry 4.0.
and what are the technical and creative skills required to pursue in this media industry. That means creative media industry. So here, basically, I'll discuss about from Monolith side, what are the techniques and technologies we will provide you and train you to shine yourself in this creative industry. So first thing, like why Monolith? So we wanted to give the unique curriculum from our side. This curriculum is created by the Indian and international experts from both the academic side as well as industry leads. So எங்களோட curriculum பார்த்தீங்கன்னா academic orientedவும் இருக்கணும், then industry orientedவும் இருக்கணும்ன்றதுல we are very much keen about it. Then only once உங்களோட academics முடிஞ்சதுக்கு அப்புறம் the end of the academics நீங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்ல பிளேஸ் ஆகுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டேலண்ட்ஸ் வந்துட்டு அப் டு த இண்டஸ்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஸோ சின்ஸ் பிகினிங் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் த கோர்ஸ் இட் செல்ஃப் we framed the curriculum such a way that it takes you to train the knowledge from the foundation to the industry expert people. Okay, then we have authorized trainers are the tutors in our academics. Like since we are authorized training institute of Unreal Engine and Toon Boom, we have authorized trainers are the tutors over here, and they'll be giving you what are the requirements from the academic side and what are the requirements and demands in the industry side. Both will be taught to you. And the other side, once the curriculum portion is going on, obviously the students have to be assessed. So their projects and assignments need to be assessed through the various and multiple assignments. Assessments will be conducted over here. So அது எந்த மாதிரி assessments patterns இருக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். Apart from this, we have strong industry connect within us. So these are the major reasons a student demands from the academic institute. So here we are very much strong enough and we are very much confident to call the students and give the knowledge sharing with the students through our authorized trainers and industry expert people. Yes. So இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி why we are giving this much confidence in the industry and academic side அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are the arm of Monolith Technologies and mid-sized media services company, and we are into APAC region across 7 countries. Okay, so என்னென்ன மாதிரி services we are providing அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, all the event facilities, virtual event facilities, production, studio management, VR production, virtual conferencing, many TV shows, films, idhilella very much strong. That is the major reason we are saying we are the strong, we have strong industry connect with the and fulfill the industry demands அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிறோம். பிகாஸ் ஒருத்தவங்க நாலேஜ் வந்து அப்ஸ்கில் பண்ணணும் இல்ல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட மேஜர் கோல் வந்துட்டு இருக்கிற வேலையில இருந்து நான் அப்கிரேட் பண்ணிக்கணும் என்னோட லெவலை அப்படின்றது ஒரு கான்செப்டா இருக்கும். அப்படி இல்ல ஸ்டூடெண்ட்ஸா வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் நான் அகாடமிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயரோ 2 இயர்ஸ் கோர்ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன மாதிரி கம்பெனில வேலை கிடைக்கும், எப்படி வேலை கிடைக்கும், இந்த கரிக்குலம் அந்த இண்டஸ்ட்ரி டிமாண்டுக்கு என்ன மீட் அவுட் பண்ண வைக்குமா, இத மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் சைடும் இருக்கும், பேரண்ட் சைடும் இருக்கும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு தான்
நம்மள மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இண்டஸ்ட்ரி கனெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுதான். How far we are delivering the content at the end of the course, we should meet the industry demand to place our students. So that's where we have given the strong commitment towards placing our students and 100% assurance towards placement our students. அண்ட் இப்ப கிரியேட்டிவிட்டி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்மளோட ஏவிஜிசி வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் கணேஷ் ஹாவ் கிவன் யூ கிளாரிட்டி ஆன் இட். ஸோ எதுக்காக இந்த கிரியேட்டிவ் எஜுகேஷன் தேவைப்படுது இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள, இல்லை இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், வை கிரியேட்டிவிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பர்சியூ திஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் யூனிக்கா இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த யூனிக்னஸ் எப்படி வரும், அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி உருவாக்க முடியும், அதுக்கான ட்ரைனிங் எப்படி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பீயிங் அ ஹியூமன் பீயிங், லைக் ஏதாவது ஒரு ப்ராடக்டை பார்த்தா காப்பீடா இருக்கக்கூடாது, யூனிக்கா இருக்கணும். இது அந்த ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது, இல்ல வேறொரு ப்ராடக்ட் மாதிரியே இருக்கு, இந்த கம்பெனி இன்னொரு ப்ராடக்ட மாதிரியே டெவலப் பண்றாங்க, ஐ டோன்ட் வாண்ட் தட், எனக்கு யூனிக்னஸ் வேணும் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். ஈவன் எல்லாத்துக்கும் மேல சொல்லணும்னா, we are each and everyone is unique in our traits, கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கட்டும், பிஹேவியர்ஸா இருக்கட்டும், நான் என்ன மாதிரி இருக்கணும், நீங்க உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்றது சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு நான் யூனிக்கா இருக்கட்டும், அது ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல நம்ம டெய்லி வேர் பண்ண கார்மெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளை பார்த்து யாராவது இந்த ப்ராடக்ட் எங்க வாங்குனீங்க, அந்த ப்ராடக்ட் எங்க வாங்குனீங்கன்னு கேட்டாக்க நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ அந்த யூனிக்னஸ் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம தேடணும், பர்ச்சேஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி திங், அது சினி ஃபீல்டா இருக்கட்டும், மீடியா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல ப்ராடக்டா இருக்கட்டும், அந்த யூனிக்னஸை கிரியேட் பண்றதுதான் இந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ், இந்த கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டி இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம ஒரு தனித்துவமிக்க ஆளா இருக்க முடியும். அப்ப நம்ம கிரியேட் பண்ற ப்ராடக்ட்ஸ் இல்ல ப்ராஜெக்ட்ஸோ எந்த அளவுக்கு யூனிக்கா இருக்க முடியும் அப்படின்றத கொடுக்கறது தான் இந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த எஜுகேஷன் உங்களை இண்டஸ்ட்ரியில தனித்துவப்படுத்தும். நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இது என்னோட ப்ராஜெக்ட். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரெஸ்யூமே வச்சு இல்ல பயோடேட்டா வச்சு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுல போர்ட்ஃபோலியோன்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோல என்ன இருக்கும், எப்படி டெவலப் பண்ண போறோம். ஸோ ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ மாதிரி இன்னொருத்தரோட போர்ட்ஃபோலியோ இருக்க போதா, காப்பிரைட்ஸ்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, கிரெடிட்ஸ்ன்ற ஒண்ணு கொடுக்குறோம் நம்ம. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இன்டர் ரிலேட்டட். தட் மீன்ஸ் என்னோட டேட்டாவை யாரும் எடுத்துடக்கூடாது, மை டேட்டா இஸ் யூனிக், இல்லாட்டினா நான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறோம். ஸோ போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா என்னோட யூனிக் ஒர்க்ஸ் இருக்கணும், கம்பெனிஸ் அசஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூனிக் ஒர்க் நீங்க எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா, உங்களோட கிரியேட்டிவிட்டி நீட் டு பி ஸ்பார்க்டு டு கிரியேட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டியில பாத்தீங்கன்னா உங்க ஐடியா என்ன, யூனிக்கான பாயிண்ட் அதுல என்ன இருக்கு, எப்படி அந்த ஸ்பார்க் வந்தது, இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்ஸ் நிறைய நடக்கணும் கிரியேட்டிவிட்டி டைம்ல. ஸோ அப்போ ஒவ்வொன்றா நீங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஏதாவது இருக்கா, நான் கண்டுபிடிக்க போறது புதுமையான ப்ராடக்டா, இது நாளைக்கு மார்க்கெட்ல என்னோட ப்ராடக்டை செல் பண்ணுமா, கன்சியூமர்ஸ் என்கிட்ட வாங்குவாங்களா இந்த ப்ராஜெக்டோ இல்ல ப்ராடக்டோ, இதுதான் யூனிக்னஸ். திஸ் ஹாஸ் டு பி ஐடென்டிஃபைட் த்ரூ யுவர் கிரியேட்டிவ் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த உலகத்துல உங்களை தனித்துவப்படுத்தணும்னா அதுக்கு கிரியேட்டிவிட்டி இஸ் மேண்டேட்ரி. அதை வச்சு மட்டும்தான் நம்ம தனித்துவப்படுத்திக்க முடியும். அண்ட் இப்ப கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கோம். இப்ப இங்க கரிக்குலம் நமக்கு என்ன பேட்டர்ன்ல ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், உங்களோட லேர்னிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேசிக்லி 3 கேட்டகரிஸ் வி ஹாவ் செக்ரிகேட்டட். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன். த ஃபைனல் ஒன் இஸ் இண்டிபெண்டன்ட் நெகோஷியேட்டட் லேர்னிங். ஸோ கம் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபவுண்டேஷன் ஸ்டடீஸ். சும்மா கிரியேட்டிவிட்டி, மீடியா அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கோமே, இதுக்கு தேவையானது என்னென்ன நாலேஜ் அப்படின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் கொடுப்போம். ஸோ டிசைன்னா என்ன, கிரியேட்டிவிட்டினா என்ன, ஒரு ஐடியா ஜென்ரேஷன்னா என்ன,
கான்செப்சுவலைசேஷன்னா என்ன, அந்த கான்செப்டை எப்படி நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, are you in a right pathway to take it forward your concepts to the next level. ஓகேங்களா? ஸோ இதை பத்தின பேசிக் ஐடியாஸை கொடுக்கறத ஃபர்ஸ்ட் அங்க கவர் பண்ணுவோம். எப்படி நம்ம ஒரு வேர்டை ஃபார்ம் பண்றதுக்கு யூ ஹாவ் டு லேர்ன் த லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி யூ கேன் ஃபார்ம் அ வேர்ட். அதே மாதிரி இங்க உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். கிரியேட்டிவிட்டி இல்ல கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி இல்ல மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம போகணும்னு நினைச்சோம்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் நாலேஜ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி கொடுக்குற ஏரியா தான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரிலிமினரி ஸ்டடீஸ் வில் பி தேர் இன் ஃபவுண்டேஷன் ஸ்டடீஸ். ஒன்ஸ் இந்த நாலேஜை பத்தி நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கோர்ஸோட ஸ்பெஷலைசேஷனுக்குள்ள போவோம். ஓகே, நான் ஐடியா பண்ணிட்டேன், என்னோட கான்செப்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, எப்படி டிசைன் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு சில ஆர்ட் ஒர்க் அதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்து உங்களோட ஸ்பெஷலைசேஷன். நான் இப்போ விஎஃப்எக்ஸ் ரிலேட்டடா போகணுமா, இல்ல கேமிங் ரிலேட்டடா போகணுமா, இல்ல வாட் அனிமேஷன் ரிலேட்டடா போகணுமா, யூஐ யூஎக்ஸ் ரிலேட்டடா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏரியாவை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பார்க் கொடுக்கறது உங்களோட ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனை பத்தின நாலேஜும் இந்த செகண்ட் போர்ஷன்ல உங்களுக்கு கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா மூவிங் டுவர்ட்ஸ் அ தேர்ட் ஏரியா. இப்ப இந்த எல்லா ஏரியாவையும் பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தென் ஃபைனல் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் விஎஃப்எக்ஸ்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட் இன் யூசிங் ஆல் த சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ஆல் த டெக்னிக்ஸ் இன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர் இன் கேமிங் ஆர் இன் அனிமேஷன். பிகாஸ் இந்த எல்லா டெக்னாலஜியும் உங்களோட கோ ஸ்பெஷலைசேஷன்ல கிடைச்சிடும். இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்து நீங்களா இண்டிபெண்டா ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதுக்கான ரிசர்ச்சை ஸ்பெஷலைஸ்டா பண்ணுவீங்க. இதுதான் இண்டிபெண்டன்ட் நெகோஷியேட்டட் லேர்னிங். There you will be given an opportunity to mold yourself with the help of the tutors and supportive faculties. So here இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் தெளிவு கிடைச்சிடும் உங்களுக்கு. நான் இந்த டொமைன்ல தான் ஸ்பெஷலைஸ் பண்ண போறேன், இந்த இண்டஸ்ட்ரியில தான் என்னோட என்ட்ரி இருக்க போகுது அப்படின்றத ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் என்னோட போர்ட்ஃபோலியோவை செதுக்க ஆரம்பிப்பேன் நான். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்டிங் டு ஸ்கல்ப்டிங் யுவர் போர்ட்ஃபோலியோ, உங்களோட இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு பாத்வே, ஒரு கேட் ஓபனர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி கிவன் டு யூ. ஸோ மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு உங்களோட ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன சொல்லுது, நான் மாடலரா இருக்கனா இல்ல டெக்ஸ்சரிங் ஆர்டிஸ்டா போறேனா இல்ல லைட்டிங் ஆர்டிஸ்டா போறேனா அப்படின்ற அந்தந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏத்த மாதிரி எடுத்து நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸை உங்களோட போர்ட்ஃபோலியோல கொடுத்துருப்பீங்க. இந்த போர்ட்ஃபோலியோஸ் தான் வில் பி ஷேர் டு த கம்பெனிஸ். இங்கிருந்து உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். தென் as we know very well, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் வில் பி தேர். சில கம்பெனிஸ் பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட் வைப்பாங்க, சிஸ்டம் டெஸ்ட் வைப்பாங்க, தென் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்ட்ரக்சர் வில் கோ ஆன் இன் ஆர் அகாடமிக் சென்டர். ஓகே, ஸோ உங்களோட ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த ஸ்பெஷலைசேஷன் நாலேஜ் கொடுத்து இண்டிபெண்டா உங்களை ஒர்க் பண்ண வச்சு உங்களோட போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ற வரைக்கும் ஆல் த ஸ்டேஜஸ் வில் பி கவர்ட் ஓவர் ஹியர். தென் ஸோ அடுத்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி லேர்னிங். இன்னைக்கு கம்பெனிஸ்க்கு போனீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்குது. ஈவன் தோ ஐ எம் ஸ்ட்ராங் இன் எனி ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைசேஷன், அது மாடலிங்கா இருக்கட்டும், டெக்ஸ்சரிங்கா இருக்கட்டும், இல்ல அன்ரியல் டெவலப்பரா இருக்கட்டும், டிசைனரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் டூயல் ரோல் யாருனாலையாவது பண்ண முடிஞ்சதுன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். அது டூயல் ரோல் பண்ண முடிஞ்சாதான் வேலை அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகுறேன், நான் ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க ஆப்வியஸ்லி ஐ ஷுட் ஹாவ் all these knowledges, the basic knowledges at least. That is very very important.
ஒரு ஸ்டுடியோ ஹெட் ஆகுறேன், ஒரு சிஇஓ ஆஃப் அ மீடியா இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கம்பெனிக்கு போறேன் அப்படின்னா நான் இன்னைக்கு ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணணும். ஒரு ஆர்ட் டொமைனுக்கு ஒரு கேம் ஆர்டிஸ்டை ரெக்ரூட் பண்ணணும், ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டை ரெக்ரூட் பண்ணணும், ஒரு ரோட்டோ ஆர்டிஸ்டை ரெக்ரூட் பண்ணணும், ஒரு டெக்ஸ்சரிங் ஆர்டிஸ்டை ரெக்ரூட் பண்ணணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி மீடியா இண்டஸ்ட்ரி, கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா எனக்கு ஓவரால் இந்த மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் இருக்கணும். இது நாங்க வெரி மச் இண்டிவிஜுவாலிட்டி வித்தின் த மோனோலித் அப்படின்றதா நாங்க சொல்லிக்கணும்னு விரும்புறோம். ஸோ இங்க எங்களோட கரிக்குலம் இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம்னா, அந்த ஃபவுண்டேஷன் ஃப்ரம் தி ஆர்ட் டொமைன் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வெப் டிசைன் என்ட்ரி, கிராஃபிக் டிசைன், உங்களோட 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், UI UX டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், கேம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இமர்சிவ் டெக்னாலஜி, இது எல்லாமே 1 by 1 உங்களுக்கு இண்டஸ்ட்ரி 4.0லையும் அண்ட் கிரியேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார்ஸ். So the same way, these are the overall domains we are covering it over here as a multidisciplinary learning. So once students or professionals are entering into our division, we are giving them more confidence being as a multidisciplinary person once they are completing their curriculum over here, academics over here. Okay, so we have the uniqueness at Monolith as a multidisciplinary student. Okay, then as I told you, like a creative industry அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிக்னஸ்ன்னு பேசுறோம். அந்த யூனிக்னஸை எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஸ் ஐ மென்ஷன் யூ ஏர்லியர், அந்த ரிசர்ச்ன்னு சொல்றமே அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேம் பண்றோம், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், அன்ரியல்ல ஒரு ஆர்கிடெக்ட் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஏதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரெஃபரன்ஸுக்கு போகணும் இல்ல ரிசர்ச்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி மூவிஸ் இருக்குதா, கான்செப்ட்ஸ் இருக்குதா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, யாரு பண்ணியிருக்காங்க, எப்ப பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் கொடுத்திருக்காங்களா, இல்ல அந்த சொல்யூஷன் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாவே இருக்குதா, எஸ் ஆர் நோ இல்லாம இட் கேன் பி டெவலப்ட் இன் ஃபியூச்சர்னு இருக்குதா. ஸோ இது எல்லாமே நீங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பியர் டு பியர் ஒரு சர்வேயா இருக்கலாம், உங்க டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட போய் நீங்க சர்வே பண்ணலாம், ஒரு பப்ளிக் கிட்ட போய் ஒரு சர்வே பண்ணலாம், ஒரு கேம்னு இருந்தா அதை நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம், அது பிசிக்கல் கேமா இருக்கலாம் இல்ல வீடியோ கேம்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி கேம் மறுபடியும் நான் ரெப்ளிகா பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபினிட்டி ரன்னர் கேம்னு எடுத்தீங்கன்னா எவ்வளோ இன்ஃபினிட்டி ரன்னர் கேம்ஸ் வருது, எதுக்காக அந்த மாதிரி வருது, தென் வாட் இஸ் த யூனிக்னஸ் வி குட் ஏபிள் டு அப்ளை வைல் டெவலப்பிங் சச் கைண்ட் ஆஃப் கேம்ஸ். ஏற்கனவே இருக்கிற ஒரு ஜேர்னரை எதுக்கு நான் இன்னும் டெவலப் பண்ணும், அப்ப அதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு, நான் ரிசர்ச் பண்ணலையா, ஏன் என்னோட ஐடியாஸ் யூனிக்கா இல்லை, ஏன் கிரியேட்டிவா இல்லை, இதெல்லாம் நம்ம டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே பண்ற ப்ராசஸ் தான் இந்த ரிசர்ச் ஓரியன்டட் ஸ்டடி. தட் மீன்ஸ் knowing before doing. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது காப்பிடா இருக்கேப்பா, இதை எதுக்கு நீங்க பண்ணீங்க, 3 months யூட்டிலைஸ் பண்ணன்றீங்க, 6 months இந்த ப்ராஜெக்ட் பண்ணன்னு சொல்றீங்க, பட் நீங்க இதை பண்றதுக்கு முன்னாடியே பார்த்திருந்திருக்கலாமே. இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு தான் ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டடி சிஸ்டம் we have implemented here, and obviously that creative industry demands for this kind of research oriented study. இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம், பிரைமரி ரிசர்ச்ன்னு சொல்லுவோம், செகண்டரி ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் ஆஃப் ரிசர்ச் will be implemented in this kind of study system. ஓகேங்களா? அண்ட் அந்த ரிசர்ச் மட்டும் இருந்தா பத்தாது, அந்த ரிசர்ச் நீங்க எங்க பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, ஈவன் அது டைரக்ட் 1-on-1 ரிசர்ச்சா இருக்கலாம், பிசிக்கல் ரிசர்ச்சா இருக்கலாம். இதே இது வெப்சைட்ல ஒரு ஆர்டிக்கல் நீங்க படிச்சிருந்திருக்கலாம், அவங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணி போட்டிருந்திருக்கலாம், உங்களோட ப்ரீவியஸ் ஆத்தர், இது எல்லாமே எங்கெங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றத ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூல நீங்க சொல்லணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸ் வந்துடும். And then ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம the next project, the continuity will not be there, the continuum will not work, the past is required, the present is required, and the future also required, but at the end of the day it should have the uniqueness. Okay, this is what I wanted to mention it over here. Yes, continue towards with the research oriented study, the experiential learning, that is
very very important. As I told you, இப்ப ரிசர்ச் பண்றோம். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்பந்தமா ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசர்ச்சுக்கான ஸ்கோப் வந்துட்டு the percentage is very lesser. பட் இந்த மாதிரி கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா யூ ஹாவ் 100% ஆஃப் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் யுவர் ரிசர்ச் நாலேஜ் அண்ட் யூனிக் நாலேஜ் அண்ட் யோர் கிரியேட்டிவிட்டி. அண்ட் தென் மோர் டுவர்ட்ஸ் ஹியர் என்னோட ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இங்க இருக்கும். ஒரு இன்புட், ஒரு ப்ராசஸ், ஒரு அவுட்புட், இதுதான் நம்மளோட நார்மல் ஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி ஒர்க். We have to observe and understand through our eyes and brain to execute the things. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்கணும். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அது என்ன ப்ராப்ளம்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டு அனலைஸ் பண்ணணும். அந்த அனாலிசிஸ்க்கு அப்புறம் அதுக்கான அவுட்புட் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த அவுட்புட் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸிங் வேணும். அந்த ப்ராசஸிங்ல தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வில் பி அப்ளிகபிள். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி, கிரியேட்டிவ் மீடியால பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். உங்களோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கு, எந்த மாதிரி ஐடியா ஜென்ரேட் பண்றீங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ண போறீங்க, இந்த ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேன் தி அவுட்புட். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணி ஒரு கான்செப்டை எடுத்துட்டு போய் உங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல எந்த அளவுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றீங்க, ஆப்வியஸ்லி யுவர் அவுட்புட் will come as per the level however you are doing your research. So here we are encouraging your experiential learning at Monolith. Okay, and other uniqueness at Monolith over here, we are adopting in content delivery through some various teaching methods. Includes with a direct teaching, that is a traditional classroom teaching. A tutor will teach and the students will observe what are the content will be delivered according to the syllabus. This is what the traditional teaching method so far it is happening. Apart from these things, this kind of creative industries request some other teaching methodologies also. Those are like flipped classrooms, kinesthetic learning and gamifications. So இங்க பாத்தீங்கன்னா ஏன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணக்கூடாது, ஸோ ரிசர்ச் பேஸ்டா போகையில என்ன மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணா நல்லா இருக்கும், கேமிஃபை பண்ணி ஒரு கான்செப்டை டெலிவர் பண்ணா நல்லா இருக்கும், பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. அப்ப அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் எல்லாமே டூல் பேஸ்ட் சிஸ்டமா இருக்கும். உங்களோட ரிசர்ச் போர்ஷன் அண்ட் டிசைன் போர்ஷன் தவிர்த்து பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் we will be working towards the tools. Our life will go towards with the tool usage. Okay, அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி different learning methods will give you more involvement towards creating your unique ideas. Okay, and then இப்ப இது வரைக்கும் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் லேர்னிங் வரைக்கும் எப்படி உங்களோட ப்ராசஸ் இருக்கணும், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அகாடமிக்ஸ், ஹவு இட் வில் கோ ஆன் அட் மோனோலித் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஃபைனலா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கான கிரேடிங் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அசஸ்மெண்ட்ஸ், உங்களோட ஒர்க் அசஸ்மெண்ட்ஸ்ல இருக்கும். யூஸ்வலா ட்ரெடிஷ்னல் மார்க்கிங்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் உங்க ஒர்க்கை வந்துட்டு கிரேடிங்ஸ் கொடுப்பாங்க, லைக் நம்பரிங்ஸ் இல்ல A+, இந்த மாதிரி கிரேடிங்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஓரியன்ட் ஸ்டடியில பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்றோம், அதுதான் ரூப்ரிக் மெத்தட். அந்த ரூப்ரிக் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்களோட கான்செப்ட் எந்த அளவுக்கு நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, உங்க ஐடியேஷன் ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்கு, உங்க ப்ராசஸ் எப்படி போயிருக்கு, அண்ட் தென் அவுட்புட் எந்த மாதிரி வந்திருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி பேசேஜ் வில் பி நோட்டிஃபைட் அண்ட் அசஸ்ட் த்ரூ தீஸ் டெக்னிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு ரிசர்ச் பண்றேன்னா எவ்வளோ ரேஞ்சுக்கு நான் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு என்னோட ரிசர்ச் போயிருக்கு, எவ்வளோ ஆழமா நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், டெப்த் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் பர்சூயிங் தேர் ஸ்டடீஸ் இன் திஸ் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. Okay, this is what the uniqueness here.
through this rubric method assessment. So obviously the range is important and the depth is important. These are the two important values which will be graded in your projects. This assessment method will be used to assess your projects before you get grades. And how the course execution will be here. As mentioned earlier, the foundation and the cognitive, it is your thinking process, how logically you are taking the process forward. Then using that cognitive ideation process, how you are generating the ideas. Then your problem solving skills following towards the logical thinking. So only design and logical thinking இத பத்தியே பேசிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு டெக்னிக்கல் டூல் கண்டிப்பா தேவைப்படும் டு ரீச் யுவர் ஃபைனல் அவுட்புட். ஸோ அப்போ உங்களோட டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஸ் சார் மென்ஷன், அந்த டெக்னிக்கல் ஏரியா என்ன மாதிரியான டூலா வேணாலும் இருக்கலாம். உங்களோட C++, பைத்தன், any graphic design softwares, web design softwares, any game engines such as Unity and Unreal, இந்த மாதிரி எந்த மாதிரியான டூல்ஸா வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட கான்செப்ட் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ண போறீங்க பேஸ்ட் ஆன் யோர் ஸ்பெஷலைசேஷன். VFXனா என்ன மாதிரி டூல்ஸ், கேமிங்னா என்ன மாதிரி டூல்ஸ், அனிமேஷன்னா என்ன மாதிரி டூல்ஸ். ஸோ இது எல்லாமே அதுக்கேத்த மாதிரி வில் பி டாட். ஓகே, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சைட் முடிச்சிட்டோம். தென் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதை பத்தியும் லாஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி லாங்குவேஜ் யூ ஷுட் ஹாவ் த ஸ்கில் ஆஃப் கம்யூனிகேட்டிங் யுவர் ஐடியாஸ். தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் ஓவர் ஹியர். ஸோ நான் நல்லா ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு பின்னாடி கம்யூனிகேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த லாங்குவேஜ்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வழியில உங்களோட ஐடியாஸை நீங்க கன்வே பண்ணியே ஆகணும். உங்க ப்ராஜெக்டும் பேசணும், நீங்களும் பேசணும். தட் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யுவர் most important skill before you get into and show your portfolio, your communication and soft skills need to be improvised in terms of your body language, in terms of your presentation skills, in terms of your communication skills. Everything is important. And as we discuss your portfolio, that takes a major role. இந்த போர்ட்ஃபோலியோவை ஜென்ரேட் பண்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ வருஷமாவோ இல்லை இவ்வளோ நாளாவோ உழைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம வெளியில போகையில என்ன கேட்பாங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன. ஈவன் ஒரு கம்பெனி ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெக்ரூட் பண்ணணும்னா கூட என்ன கேட்கறாங்கன்னா கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ என்ன, ஜாப் ரோலோட ஜாப் டெஸ்கிரிப்ஷன் JD என்ன, இதுதான் இன்னைக்கு கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவை டெவலப் பண்றதுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ தான் ஒரு கேண்டிடேட்டோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியா இருக்க போகுது. அந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டு தான் எந்த கம்பெனிஸா இருந்தாலும் நம்மளை கால் ஃபார் பண்ண போறாங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரி ஐடியேஷன் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர்டா கொண்டு போறோம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறோம், அண்ட் தென் யோர் பிளேஸ்மெண்ட் என்ட்ரி. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் எக்ஸிகியூஷன் ஸ்ட்ரக்சர் வில் பி ஃபாலோட் ஹியர். And our notable instructors are here mentioned. Jesse Franklin, he is an Emmy Award winner. And Mr. Deepan, the first speaker, you met him. He is an authorized Unreal Engine trainer. And Mr. Ganesh, he is the second speaker, Unreal authorized trainer. And Mr. Dinesh, he is also an Unreal authorized trainer. You will get a chance to interact with them after my session. So they are the well-known, notable guest lecturers and instructors from our academy. Then most important thing, placement அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்ராடுக்கு போறதோ இல்ல இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ எல்லாருக்கும் ஒரு விருப்பம் அப்படின்றது ஆயிடுச்சு. அது கிடைக்குமா கிடைக்காதான்ற கொஸ்டின் மார்க் போயிட்டு நான் என்னோட ஸ்டடீஸ் ஒன்று அப்ராட்ல பண்ணணும், அப்படி இல்லாட்டினா வேலைக்காக நான் அப்ராட் போகணுன்ற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும்.
கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஒரு சில பேருக்கு இருக்காது. நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் படிப்பேன், இங்கதான் வேலை பார்ப்பேன்றவங்களும் இருக்காங்க. பட் நிறைய பேத்துக்கு இருக்கலாம், இன்க்ளூடிங் மீ. ஓகே, ஸோ அப்படின்றப்ப எப்படி வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ரெக்ரூட்மெண்ட்டை மீட் அவுட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கல்டிவேட் பண்றது அப்படின்றதும் நடக்கும். பிகாஸ் by like our company itself spreaded across 7 regions in country. Okay, APAC countries we are spreaded already. அப்ப எங்களோட கம்பெனிஸ்க்கும் பாத்தீங்கன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் தேவைப்படும். அப்படின்ற பட்சத்துல we are developing and cultivating our students, our curriculum to meet out the international recruitments and இந்த குளோபல் மார்க்கெட் பிளேஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத கரிக்குலம்லயே இன்கல்கேட் பண்ணியிருப்போம். தீஸ் ஆர் த ஸ்பெஷாலிட்டிஸ் வி ஹாவ் இன் ஆர் கரிக்குலம் டு த கோர். ஓகே, இந்த கிரியேட்டிவ் மீடியா டெக்னாலஜிஸா இருக்கட்டும், டிசைன் ப்ராசஸா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், கொலாபரேஷன் and then that multidisciplinary related learning இருக்கட்டும், through that we are very much confident and we are giving confidence to our students to get both national and international placements. And moving towards our courses, we have different verticals: the degree courses, diploma courses and certificate courses. And in degree courses we have offline mode, diploma courses as well offline mode, and certificate courses we are delivering in both online and offline modes. So we have more courses in these categories. Once this session is over, anyway our people will be in coordinating with you. If you wanted to go with more enquiries through these elements, please be in touch with this. So I'll wind up my session over here. If any queries, you are open towards the questionnaire session. I hope all got the clarity. If any queries are there, you can post towards our enquiry and contacts. Thank you. Thank you, everyone. Thanks for impacting our webinar with such a valuable information. So guys, we are in end of the session now. Stepping to the last session with Mr. Dinesh Rajan, Vice President, Business Development. Dinesh has a growing passion for animation, VFX, VR, AR, and has over 8 years of experience in the Indian animation industry. Dinesh's recent milestone project is Meta India's new video production studio as a 3D visualizer. We'll start off the session with Dinesh. Hi everyone. Good afternoon. So I'll start sharing my screen. So it's already take a lot of time, so I don't want to waste the time of yours. So let's go to the last session. I like to explain about the job opportunities on the media industry, media, animation, AR, VR, and gaming. ஸோ எல்லாருமே இந்த செஷனுக்கு வந்து ரொம்ப யூ வில் பி வெயிட்டிங் ஸோ ஃபார் அ லாங் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஓப்பன் வித் த கேமிங் இண்டஸ்ட்ரி. கேமிங் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த ஹைலி பூமிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இந்தியா மட்டும் இல்லாமல் குளோபலாக இட் இஸ் வெரி ஹை. ஐ மீன் டு சே தெர் இஸ் மச் பொட்டென்ஷியல். த இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி ஹியூஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் குளோபல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா the industry valuation is like 229 billion in 2022. So by 2028 the valuation will be double, like $545 billion வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட வேல்யூவேஷன் இருக்க போகுது. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா it will be like 2.8 billion. So it will be go to 5 billion within 3 years. So when you compare India and global market, the Indian market is growing rapidly within 3 years. So that the industry is going to double within 3 years. அதே மாதிரி கேமிங்ஸோட ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேம் டிசைனர். ஸோ இப்போ வந்து நிறைய கேமிங் ரோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு கேமர்ஸ்க்கு. வெறும் கேம் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாமல் டிசைனர்ஸ், டெஸ்டர்ஸ், அனிமேட்டர்ஸ், விஷுவல் ஆர்டிஸ்ட், ஆடியோ இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது.
ஸோ ஜாப் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இப்போ அதாவது வந்து கரெக்டாக இப்போ 50,000 இண்டிவிஜுவல்ஸ் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் 30% ஆஃப் ஒர்க் ஃப்ளோ வந்து ப்ரோக்ராமர்ஸும் டெவலப்பர்ஸும் இருக்காங்க. மற்ற 70% பார்த்தீங்கன்னா டெஸ்டிங், இந்த மாதிரி மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட்டிங் பர்சன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இவங்க பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த வருஷத்துலேயே வந்து இந்த 50,000 ஜாப் ஓப்பனிங்ஸ்ன்றது அப்படியே டபுள் ஆகி இட்ஸ் கோயிங் டு பி க்ரோ டு 1 lakh நியூ ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்க போது. அதே மாதிரி பை 2025 இட் வில் பி இன்க்ரீஸ் டு 113%, அதாவது அரௌண்ட் 2 lakh plus ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில் ஓப்பன் ஆக போகுது இந்தியாவில் மட்டும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போறீங்கன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் அ வெரி பிரைட் opportunity. So gaming industry like you can't able to say that you didn't get a job or something. So definitely there is a huge job demand. So only thing is you need to develop the skill. So other priority which you need to develop the skill with the rising technology. அதே மாதிரி salary, when it comes to salary, there is a market study that fresher can get, fresher அதாவது கேம் ப்ரொடியூசராக போறீங்கன்னா fresher can able to get 10 lakh CTC per year. So game designer பார்த்தீங்கன்னா a fresher can able to get 6.5, software engineer பார்த்தீங்கன்னா 5.5, game developer 5.25, tester பார்த்தீங்கன்னா 5.11. So these are like base rate the industry is providing. அதே மாதிரி so if you are working as a freelancer, other than this ஃப்ரீலான்சர்னு போகும்போது யூ கேன் அப்ரோச் குளோபல் மார்க்கெட்னு போகும்போது யூ வில் பி பிட்டிங் எவ்ரி திங் இன் டாலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஐ ஹவ் மென்ஷன்ட் ஹியர் as $50 per hour. ஸோ இஃப் யூ டேக் $10 ஆல்சோ, இஃப் பிகினராக நீங்கள் போறீங்க, ஸோ பர் ஹவருக்கு $10 தான் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா கூட யூ கேன் ஏபிள் டு மேக் 1 lakh rupees per month. ஸோ $50, அதாவது ஒரு 3 to 4 years ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு சார்ஜ் $50 per hour. So this is the market charges. So நீங்க வந்து ஃப்ரீலான்சராகவே you can able to earn literally 2 to 3 lakhs per month. ரொம்ப ஈஸியாகவே earn பண்ண முடியும் if you become a game developer. So next we go to AR/VR segment. AR/VR is very big market, and the CARG, அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் growth rate, எவ்ரி இயர் இதோட growth rate எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட growth rate வந்து இப்போ இந்த வருஷம் வந்து 28.5 பில்லியன் இருக்கு 2021 ஸ்டாட்ஸ் படி. ஸோ இது வந்து 2030ல இட் வில் பிகம் 200 பில்லியன், அதாவது இட் வில் grow ஆல்மோஸ்ட் லைக் 8 to 9 times. ஸோ இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதோட மார்க்கெட் டிமாண்டும் வெரி ஹியூஜா இருக்கு. அதே மாதிரி முக்கியமா இதோட மார்க்கெட் இண்டஸ்ட்ரி, அதாவது CAGRோட growth வந்து பாத்தீங்கன்னா ஏபேக்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஏபேக் ரீஜன்ஸ்னா ஏசியா பசிபிக் ரீஜன், ஏசியா பசிபிக்னும் போது இட் வில் கம்பைன் வித் ஏஷியன் கண்ட்ரீஸ் பிளஸ் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து, இந்த மாதிரி பசிபிக் கண்ட்ரீஸும் வந்து இதுல ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஏபேக் ரீஜன். இதுல பாத்தீங்கன்னா ஜாப் ரோல்ஸ் பாத்தீங்கன்னா ஹைலி டிமாண்டிங் ஜாப் ரோல்ஸ் மட்டும் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். AR/VR சாஃப்ட்வேர் டெவலப்பர், டிசைனர், அதே மாதிரி கிராஃபிக் இன்ஜினியர், ப்ராடக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர், XR கேம் பிளே டெஸ்டர், அதுக்கப்புறம் UI/UX டிசைனர், மிக்சட் ரியாலிட்டி டிசைனர், அதுக்கப்புறம் ரிசர்ச்னே தனியாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மெட்டாவர்ஸ் டெவலப்பர் போட்டிருக்கேன். மெட்டாவர்ஸ் வந்து ரொம்பவே ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் அதில் டெவலப்பராக மட்டும் போகாமல் யூ கேன் பி அ டெஸ்டர், யூ கேன் பி அ டிசைனர். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே வில் கம்ஸ் அண்டர் AR/VR தான். ஸோ AR/VR நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹவு மச் சேலரி பேக்கேஜ் யூ கேன் கெட் அஸ் எ பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ AR/VR மட்டும் நீங்கள் பார்க்கும்போது AR மட்டும் நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் ஏபிள் டு கெயின் அ ஆவரேஜ் சேலரி ஆஃப் 19.1 lakhs. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ARன்றது கம்ப்ளீட்லி இட்ஸ் இன்டியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுவும் இல்லாமல் AR டூல்ஸ் வந்து இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி உங்களோட ஃபோன்ஸ்லேருந்து உங்களோட வாட்ச்லேருந்து எவ்ரி ஐட்டம்ஸ் எவ்ரி கேஜெட்டில் AR வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து இதோட சேலரி பேக்கேஜ் அண்ட் டிமாண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. குளோபல் லெவல் மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி லெவலில் போனீங்கனாலே யூ கேன் ஏபிள் டு earn $40 to $70 per year.
இதே வந்து விஆர்ல பாத்தீங்கன்னா விஆர்ல யூ கேன் ஏபிள் டு ஏர்ன் ஆஸ் எ ஃப்ரெஷர். இங்க ஐஎன்ஆர் நான் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ஏபிள் டு கெயின் லைக் 7 lakhs to 6 lakhs CTC. ஸோ this is the average, very average price for a fresher. You can able to get into this salary slab. And also as a VR developer, you can able to gain $55,000 to $1,25,000 yearly. So this is for global market. Global market has a very huge demand for VR developer also. So you can able to concentrate on both AR and VR. So or if you want to concentrate on one, you can concentrate only on AR இல்லைன்னா only on VR. ஸோ ஏஆர் தெரிஞ்சாதான் விஆர் போகணும் அப்படின்லாம் இல்லை. விஆர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் ஏஆர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆஸ் கணேஷ் செட், விஆர் நீட்ஸ் அன்ரியல் இன்ஜின், யூனிட்டி அண்ட் அதர் டூல்ஸ். ஏஆர் ஆல்சோ நீட் அதர் டூல்ஸ். You can able to develop that skills and get into this job roles. So I come to this media industry. மீடியா இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து the growing media industry is very fast. By 2025 there will be like 2 lakh job openings. புதுசா 2 lakh job openings மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. How அப்படின்னு பார்த்தீங்கன்னா now there is like OTT platforms, animation, YouTubes. அதே மாதிரி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் தே நீட் எ மீடியா செக்டர். மீடியா செக்டர் இல்லாம எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஒன் நீட்ஸ் யூடியூப் சேனல், எவ்ரி ஒன் நீட்ஸ் தேர் பிரசன்ஸ் இன் சோஷியல் மீடியா, எவ்ரி ஒன் நீட்ஸ் தேர் லைவ்லினஸ். ஸோ இதனால இருக்கும்போது எவ்ரி கம்பெனிஸ், எவ்ரி ஸ்மால் ஸ்கேல் டு எவ்ரி MNCs would like to make their media presence in YouTube or any other social media. So it creates lot and lot of business opportunities and job opportunities. ஸோ மீடியா இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரோல்ஸ் மட்டும். ஸோ இந்தியாவில் வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டட் ரீச் $30.9 billion by 2024. ஸோ இதோட மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி லைக் $100 billion. ஆனால் டெக்ஸ்டைல்ன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு தேவைப்படுற ஒரு மெட்டீரியல். ஆனால் மீடியா இண்டஸ்ட்ரின்றது இட் வில் பி அடிஷ்னல் ஒன். அதோட இண்டஸ்ட்ரி க்ரோத் மட்டும் $30 billion. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1/4 ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட் கனெக்ஷன், ஸ்மார்ட் டிவிஸோட கனெக்ஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 10 million கனெக்ஷன்ஸ் இருந்தது. 2025 இட் வில் பி அரௌண்ட் 40 million கனெக்ஷன்ஸ். ஆல்மோஸ்ட் இன்டு 4ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் மூவி ஃபீல்ட். ஸோ இன்னைக்கு வந்து அனிமேஷன் இல்லாம, விஎஃப்எக்ஸ் இல்லாம எந்த படமுமே இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு வீடியோவும் இல்லை. இன்னைக்கு யூடியூபர்ஸே வந்து நிறைய அனிமேஷன்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ் நீட் அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ். ஸோ இதோட க்ரோத் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 billion இருந்தது. இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ டு 2.2 billion பை 2024. ஸோ இதுதான் வந்து க்ரோத் ரேட். அதே மாதிரி வந்து யூடியூபோட ரெவென்யூ. ஸோ யூடியூபோட ரெவென்யூ மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இட் வாஸ் லைக் $1.37 billion 2020ல. ஸோ இட் வில் பி ரீச்சிங் $1.94 billion பை 2025. இதனால எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்சஸ் வந்து தே வில் கெட் லாட் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் கெட் மோர் ஆஃப் ரெவென்யூஸ். அதே மாதிரி வீடியோ வியூவர்ஸ் have increased 497 million, that is around 94% of smartphone users and wide broadcast subscribers. அதே மாதிரி 1.5 billion hours Indians spend among the most time on online sports in the world. ஸோ ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஹாட் சீசன் வந்து ஐபிஎல். ஸோ இந்த ஐபிஎல் வந்து பீப்புள் ஆர் லுக்கிங் லைக் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், என்ன ஒரு சேனலாக இருந்தாலுமே பீப்புள் ஆர் லைக் கோயிங் அஸ் க்ரௌடட் தேர். ஸோ அதோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி இட்ஸ் வெரி ஹியூஜ். 7,050 crores இருந்த பிஸ்னஸ் வந்து இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ லைக் 9,830 crores in the financial year 2026. ஸோ இதோட கார்க் பார்த்தீங்கன்னா இதுவும் 7%ல இருக்கு. ஸோ த ரேஷியோ ஆஃப் சிஏஜிஆர் இஸ் 7%. காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் இட்ஸ் வெரி ஹியூஜ். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா it will be going to 14.7%. So it will be reaching to 12.6 billion in 2023. ஸோ அனிமேஷன் இண்டஸ்ட்ரியை மட்டும் நான் சொல்கிறேன். அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஆவரேஜ் சேல்ரி
of a employee. So இந்தியால பொறுத்த வரைக்கும் average salary is like 6 lakhs per year. அதே மாதிரி வந்து if you take as a global market, it will be like $65, $65,000 per year. So எப்படி நான் இதை evaluate பண்றேன்னா, when you know all the tools and technology, when you enter into as a modeler or texturing artist or animation artist, the basic salary will be 6 lakh to 5 lakh to 6 lakh. So this will be the basic salary in the industry. So video production, I didn't mention any salaries or what is the job update, because there are huge number of job roles opened here. Everyone are working as a freelancer. Most of freelancer தான் work பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து ஜாப்ஸ் வந்து கம்பெனிஸ்ல போயோ இந்த மாதிரி வந்து ஜாஸ்தியாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் ஆஃப் தர் ஓவர்லோடிங் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால தே டோன்ட் அடாப்ட் டு எனி கம்பெனிஸ் ஆர் சம்திங். ஸோ தே வில் பி ஒர்க்கிங் மோஸ்ட்லி ஆஸ் அ ஃப்ரீலான்சர். ஸோ கிரியேட்டர்ஸ் எக்கானமி, இது வந்து ஒரு முக்கியமான எக்கானமி. ஆஃப்டர் ஆல் திஸ் செஷன்ஸ் யூ வுட் ஹவ் நோ அபவுட் கிரியேட்டர் எக்கானமி. ஸோ கிரியேட்டர் எக்கானமியில் மட்டும் இந்தியா ஹஸ் கெயின்டு $75 to $150 million ரெவென்யூ. ஸோ இதோட மார்க்கெட்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆவரேஜாக வந்து $5K to $8K வந்து earn பண்றாங்க. So you would have know about all these YouTube influencers like Madan Gauri, Irfan View, etc. So they are getting very huge amount. அதே மாதிரி இது வந்து ஒரு பாசிவ் இன்கமாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். 1 or 2 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் ஒரு பிளாகோ இல்லை வந்து ஒரு சேனல் ரெடி பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு டெவலப் எ பாசிவ் இன்கம் விட் வில் பி அ கான்ஸ்டன்ட் ஒன். அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் 40,000 யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஸோ 40,000 யூடியூப் சேனல்ஸ் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்ரி ஒன் ஆர் கெட்டிங் ரெவென்யூ. ஸோ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 40,000 யூடியூப் சேனல்ஸ்னால் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு எடிட் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒரு கேமராமேன் இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் யூ கேன் கெட் அரௌண்ட் 1 lakh plus ஜாப் ரோல்ஸ் இதில் மட்டுமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதோட கவுண்ட் வந்து ஃபியூச்சரில் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். If you have any doubts or any clarification, call to this number or mail to this mail ID. Will reach you to. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க, will clarify that. Okay, I think everyone are clear. No problem. So if you have any doubts, reach out to us and we will reply to you. Thank you. Over to you, Preeti. Thank you, Mr. Dinesh. It was exactly what we needed. Thank you for sharing your solemn words with us. So that was a wonderful session with you guys. We hope we have cleared all your doubts and made you aware of the growing opportunities in the creative media technology field. If you have more doubts, please do reach out to us. So thank you for being an amazing set of audience. Thank you. Thank you, everybody.